நண்பர்களுக்கு வணக்கம். இது சிவக்குமார். இப்போ நான் சொல்ல போகிற கதையில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு வறண்ட வானிலை. அந்தி சாய்ந்து வானத்தில் வண்ணங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கிற ஒரு மாலை பொழுது. மலைக்கு கொஞ்சம் மேலே ஒரு பாறையோட நுனி பகுதியில் முத்துநாயக்கன் கம்பீரமாக நின்று தொலைதூரத்தில் ஒரு மலைப்பாம்பு போல சுமைகளோடு மலையேறி கொண்டிருக்கிற அவனோட கூலி ஆட்களை பார்க்குறான். ஒரு காலை முன்னாடி வச்சு ஒரு காலை பின்னாடி வச்சு இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு விரல்கள் அவனுடைய துப்பாக்கியை தடவி கொடுத்துக்கிட்டே கண்கள் பனி மூட்டத்தில் நடந்து போகிற அந்த 100 கூலி ஆட்களையே உற்று பார்த்துக்கிட்டே இருக்கு. பக்கத்தில் அவனுடைய கருப்பன் நாய் நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு அதுவும் மொத்த கூலி ஆட்களையும் மோப்பம் பிடித்து கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. அஜோர் அப்படின்ற ஒரு சத்தம் அவன் காதில் விழுந்துட்டே இருந்தது. கொஞ்ச நேரம் அந்த கூலி ஆட்கள் நடக்கிறதே பார்த்துட்டு எல்லாம் சரியாக போயிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவனுக்கான பாதையில் அவன் நடந்து போகிறான். முன்னாடி அந்த கருப்பு நாய் போயிட்டுருக்கு. முத்துசாமி நாயக்கன் பார்த்தீங்கன்னா 100 கூலி ஆட்களை வைத்து கொண்ட அந்த மலைக்காட்டில் விளையக்கூடிய பல்வேறு பொருட்களை மேலிருந்து கீழே எடுத்துகிட்டு வரதும், மேலே வேலை செய்கிற ஆட்களுக்கு தேவையான பொருட்களை கீழேருந்து எடுத்துகிட்டு போகிறது தான் அவனோட முக்கியமான வேலை. அந்த 100 கூலி ஆட்கள் சொன்ன இல்லையா, அந்த சுத்துப்பட்டு 16 கிராமத்தில் பொறுக்கி எடுத்த ஆட்கள். அவங்க பொறுக்கி எடுத்த அப்படின்னா ஆளுங்க பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. நல்லா வாட்டம் சாட்டமாக உயரமும் பனை உடம்புமாக ஆளுங்க இருப்பாங்க. மூக்கெல்லாம் வடைச்சி ஒரு பாறையை செதுக்குனது போல் ஆளுங்க இருப்பாங்க. எல்லாமே கஞ்சிக்கு மாரடிக்கிற ஆட்கள். அவங்களுக்கு 2 வேளை நல்லா சாப்பாடு போடுவான் முத்துசாமி நாயக்கன். ஒரு வேளை இரவு சாராயம் கொஞ்சம் சிரட்டியில் ஊற்றி கொடுப்பான். பெரும்பாலும் அதுதான் முக்கியமாக அவங்களுக்கு தேவையாக இருக்குது. அதை தாண்டி அவங்களுக்கு என்ன கொடுக்குறான் அப்படின்னா, வருஷத்துக்கு 3 வாட்டி கூலி கொடுக்குறான். அவங்க குடும்பம் நடத்துறதுக்கு படிக்காசு அப்படின்னு அவன் கொஞ்சம் கொடுக்குறான். இந்த 16 கிராமத்துலேருந்து பொறுக்கி எடுத்துகிட்டு போடிப்பட்டியில் ஒரு ஒதுக்குப்புறமாக அவங்கள கூடி வச்சிருக்கிறான். சரி, முத்துசாமி நாயக்கன் அவனு எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பக்கத்தில் சங்கம்பட்டி அப்படின்ற ஒரு ஊர். அங்கே வழி வழியாக அவங்க கங்காணியாக இருந்திருக்கிறாங்க. அப்படி அவங்க வம்சத்தில் இந்த முத்துசாமி நாயக்கன் தான் இந்த தொழிலை ஆரம்பித்து இன்றைக்கி அந்த சுத்துப்பட்டியில் இருக்கிற பெரிய பெரிய முதலாளிகள், அவங்க தான் மலை மேலே தோட்டங்களெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. அவங்க யாரை நம்புகிறாங்க அப்படின்னா, அந்த முத்துசாமி நாயக்கனை தான் நம்புகிறாங்க இந்த கூலி தொழிலுக்கு. எப்பவுமே முத்துசாமி நாயக்கன் சங்கம்பட்டியில் அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. ஆனால் அவன் போடிப்பட்டியில் தான் அவனோட வாசமே. அங்கே ஒரு பெரிய கொட்டாரம் போட்டிருக்கிறான். கொட்டாரம் அப்படிங்கிறது நல்ல கருங்கல்ல ஒரு பெரிய கூடம் மாதிரி கட்டியிருக்கிறான். அதுக்கு மேலே நல்ல கோரப்புல்லுகள்லாம் அடுக்கி ஒரு நல்ல குளுமையாக இருக்கிற மாதிரியான அந்த கொட்டாரம் அமைச்சிருக்கிறான். அதை சுற்றி அவுரி மரங்கள்லாம் நட்டு வச்சுருக்கிறான். அந்த இடமே அவ்வளோ அழகாக இருக்குது. பெரிய திண்ணைகள் இருக்குது, 2 திண்ணைகள். அந்த திண்ணையில் தான் உட்காந்து முதலாளிமார்கள் அவங்ககிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி கீழே இருந்து இந்தந்த பொருட்களை மேலே கொண்டு போகணும். அந்த மேலே அப்படிங்கிறது அந்த இடம் பேர் போடிமெட்டு. போடிமெட்டு அப்படிங்கிறது மலை மேலே நிறைய காப்பி தோட்டங்களை பயிரிட்டுருக்குறாங்க. அதுவும் இல்லாமல் ஏலம் பயிரிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பலாமரம், எலுமிச்சை எல்லாமே அங்கே பயிரிட்டுருக்குறாங்க. முதலாளிமார்கள் அந்த கொட்டாரத்தில் இருக்கிற திண்ணில் அமர்ந்து கூலி பேசுவாங்க. என்ன பொருட்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அறுவடை, இது எல்லாமே முத்துசாமி நாயக்கன்கிட்ட விலாவரியாக சொல்லுவாங்க. அவன் தான் அந்த கூலி ஆட்களை வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த தொழிலை பண்ணிகிட்ருக்கான். அதனால் அவனுக்கு ஏகப்பட்ட கிராக்கி உண்டு. முதலாளிமார்கள் காத்திருப்பாங்க. சில நேரத்தில் அவனுக்கு தோதாக நடந்துக்கணும். முதலாளிமார்கள்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படின்னாங்கன்னா, கூலி கொஞ்சம் லேட் ஆகுது, அவனை கொஞ்சம் மதிக்கலை அப்படின்னு அவன் யோசித்தானா, அந்த வேலையை எடுத்துக்க மாட்டான்.
அவன் வேலையை எடுத்துக்க மாட்டான்னா ரொம்ப கஷ்டமாயிடும் முதலாளிங்களுக்கெல்லாம். அதனால் கொட்டாரத்தில் வந்து அவங்ககிட்ட பக்குவமாக பேசி வேலை வாங்குறதுல தான் முதலாளிமார்கள் வந்து மும்முரமாக இருப்பாங்க. இந்த கொட்டாரத்தில் தான் அந்த 100 கூலி ஆட்களையும் வந்து தங்க வச்சுருக்கிறான் அவன். இப்போ முதலாளிமார்கள் அவனுக்கு வந்து வேலை கொடுத்துட்டாங்கன்னா, கூலி ஆட்களை வந்து அவன் தயார்படுத்துவான். போடிமெட்டு மேலே ஏறுறதுக்கு தயார்படுத்துதல் அப்படின்னா 100 ஆட்களும் வந்து இவனோட விரல் அசைவுக்கு வந்து கூனி குறுகி போயிடுவாங்க. அதுவும் பார்வை தான், சைகைகள் தான். வார்த்தையாக வெளியே வந்துச்சுன்னா அது இன்னும் சாட்டையடி மாதிரி விழும். இலை அப்படின்னா போதும், மொத்த 100 பேரும் வந்து வரிசை கட்டி நிற்பாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா சுமை ஏற்ற நாள் அப்படின்னா பின் மத்தியத்தில் தான் வந்து அந்த பயணத்தை வந்து தொடங்குவாங்க. பின் மத்தியம் கொஞ்சம் வெயில் தாழ்ந்து தான் அந்த பயணம் வந்து துவங்கும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து சோள கஞ்சி வந்து கொடுப்பாங்க. அந்த சோள கஞ்சியை வந்து செய்கிறது யார் அப்படின்னா வெள்ளையம்மாள் அப்படின்ற ஒரு பெண்மணி. நல்ல வடிவான அழகான தாட்டியான பெண்மணி. யார் இந்த வெள்ளையம்மாள் அப்படின்னா முத்துசாமி நாயக்கன் ஒரு ஊருக்கு போயிருக்கார் அந்த பக்கம். இந்த அம்மா அங்கே வயல் வேலை செஞ்சிட்டு இருந்தது பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. குடும்பத்தை ஆளுகளெல்லாம் மிரட்டி அந்த அம்மா வந்து தூக்கிட்டு வந்துட்டாப்புல. இவருக்கு வேற ஒரு மனைவி இருக்காங்க, நாகம்மாள்னு சொல்லிட்டு. அந்த சங்கம் பட்டின்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து குடும்பம்லாம் இருக்குது இவருக்கு. ஆனால் வெள்ளையம்மாள் பிடிச்சி போனதுனால அவங்கள வந்து இந்த கொட்டாரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு குடிசை அமைத்து அவங்களையும் குடி வச்சிட்டார். அந்த வெள்ளையம்மாள் தான் சோளக்கஞ்சி ஆக்குவாங்க. கூலி ஆட்கள் வந்து வரிசையாக உட்காரணும். அவங்களுக்கான அலுமினிய தட்டு வச்சுக்கிட்டு வரிசையாக உட்காந்தா பெரிய அண்டாவில் வந்து சோளக்கஞ்சி தயாரானோடனே தொப்பண்ணா அப்படின்ற ஒருத்தன் கூப்பிடுவாங்க அந்த வெள்ளையம்மா. தொப்பண்ணா யாருன்னா அந்த 100 பேரில் வந்து மூத்தவர் அவர் தான். அவருக்கு தெரியாத வித்தைகளும் இல்லை, தெரியாத காடும் இல்லை, காட்டில் தெரியாத பாதைகளும் இல்லை. முக்கியமாக அவருக்கு வந்து வெள்ளையம்மாள் மேலே ஒரு பார்வை இருக்குது. வெள்ளையம்மாளுக்கும் அவன் மேலே ஒரு கரிசனமும் ஒரு நெருக்கமும் இருக்குது. அதனால் அந்த துப்பண்ணா வந்து கொஞ்சம் அந்த 100 பேருக்கு ஒரு முன்னோடியாக இருப்பார். பறவைகளில் வந்து தேர்ச்சி பெற்ற ஆள். இந்த மாதிரி கூலி பயணம் இல்லாத நாட்களில் வந்து அவர் பறவை வேட்டைக்கு தான் போவார். எந்தெந்த மரத்தில் எந்தெந்த பறவை இருக்குன்னு அவருக்கு வந்து அத்துப்படி. அந்த பறவைகளோட ஒளி எழுப்பியே வந்து பறவைகளை வந்து ஈஸியாக பிடிச்சிருவார். மருத மரத்தில் ஆந்தைகள் மரக்கொத்திகள் இருக்குன்னு அவருக்கு தெரியும். பனை மரத்தில் தென்னை மரத்தில் சிட்டுக்குருவிகள் தவிட்டுக்குருவிகள் இருக்கிறது எல்லாமே அவருக்கு வந்து அத்துப்படியான ஒரு ஆள். அவர் தான் வந்து சோளக்கஞ்சி ஆக்கி வச்ச குண்டானை தூக்கிட்டு வந்து 100 பேருக்கு நடுவில் வச்சு சிரட்டையால் எல்லா தட்டுலேயும் சோளக்கஞ்சி ஊற்றுவார். சோளக்கஞ்சி வந்து அதனோட மனமும் அதனோட சுவையும் வந்து அப்படி மனசெல்லாம் நிறையும் அந்த 100 பேருக்கும். அதனோட தயிரும் ஊற்றுவாங்க, நல்லா கெட்டி தயிர் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. அந்த சோளக்கஞ்சியை வந்து சோளக்கஞ்சினா ரொம்ப தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதில் வந்து நல்லா கெட்டி தயிர் ஒரு கொட்டாங்கச்சி அளவுக்கு ஊற்றுவாங்க. அது அந்த கெட்டி தயிர் அப்படிங்கிறது வந்து வெள்ளையம்மாளோட மனசு தான். அவங்க நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலைமையில் இருந்தாங்கன்னா கெட்டி தயிர் ஒவ்வொருத்தட்டும் 2 வாட்டி விழும். கொஞ்சம் கோவப்பட்டாங்க, இந்த முத்துசாமி நாயக்கன் ஏதாவது போட்டு அடிச்சு விட்டான் அப்படி இப்படின்னா கொஞ்சம் தான், சும்மா ரவுண்டு அப்படி வந்து விழும். சரி, உப்பு காரமெல்லாம் இருக்குமா அப்படின்னா அதெல்லாம் இருக்காது. உப்புன்றது வந்து அந்த பகுதியில் ரொம்ப விலை உயர்ந்த பொருளாக அப்போ இருந்தது. அப்போ அப்படின்னா இந்த கதை நடக்கிறது, இந்த கதையிலேயே வருது. வெள்ளைக்காரங்க போய் 1 வருஷம்தாங்க ஆச்சு அப்படின்னு ஒரு பேச்சு வாக்கில் இந்த கதை எப்போ நடக்குதுன்னு நமக்கு தெரிய வருது. அப்படின்னா பார்த்திங்களா 1948 அப்படி அந்த வாக்கில் இந்த கதை வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்து சோளக்கஞ்சியை வந்து நல்லா உறிஞ்சி குடித்து ஒரு மாதிரி வலுவேற்றிக்கிறாங்க எல்லாரும். தண்ணி வந்து முழுசாக குடிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 100 பேரும் வரிசையாக நடப்பாங்க இல்லையா, யாரும் வந்து விலகி ஒன்றுக்கு போகிறேன் கொஞ்சம் தூங்குறேன் அப்படின்னெல்லாம் நம்ம விலகவே முடியாது. விலகனா முத்துசாமி நாயக்கன் வெளுத்து விட்டுருவாப்புல அடி சாட்டையால்
அடித்து 3 நாளைக்கு அந்த கொட்டாரத்தில் போட்டு அடைச்சி வச்சுருவாப்புல. அப்படி யாரும் விலகிடக்கூடாது. அவங்களுக்கு வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பீடி கொடுப்பாங்க. ஒத்த பீடி தான். வத்தி குச்சி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிற பொருள் இல்லை. அதனால் ஒரு வத்தி குச்சியில் 4 பேர் பீடி பற்ற வைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இருக்குது. பீடி வந்து முழுசாக குடிச்சிடக்கூடாது. பாதி குடிக்கணும். பாதி வந்து போகிற வழியில் ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. அந்த இடத்துல குடிக்கணும். அப்படி பாதி குடிச்சிட்டு அணைச்சி பீடியை வந்து காதில் சொருகி வச்சுக்கிடணும். இப்படியான சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. அது முத்துசாமி நாயக்கன் முன்னாடி யாரும் வந்து நிமிர்ந்து நின்றக்கூடாது. குனிஞ்சு தான் கையை கட்டி குனிஞ்சு தான் நிற்கணும். பேசிட்டு போடான்னா அப்படியே பின்னாடியே போகணும். பின்பகுதி வந்து அவனுக்கு காமிச்சிடக்கூடாது. அந்த மாதிரியான சட்டத்திட்டங்கள்லாம் கூட இருக்குது. சரி, இப்போது கொட்டாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே, அதாவது போடிப்பட்டியிலேருந்து போடி மெட்டுங்கிறது மலை மேலே கிட்டத்தட்ட 2க்கும் இடையில 17 மைல் காட்டு பகுதியில் மலை மேலே நடந்து போகணும். சரி, மேலே கொண்டு போகிற பொருட்கள் எல்லாம் கொட்டாரத்தில் கொண்டு வந்து குமிச்சு வச்சுருக்குறாங்க. இந்த ஒவ்வொரு கூலி ஆட்களுக்கும் ஒரு சேலை இருக்குது. சேலைன்னா புடவை தான். புடவை வச்சுருக்குறாங்க. இப்படி குமிச்ச பொருட்கள் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் சரியான அளவில் வந்து அந்த புடவையில் அப்படி அப்படியே முடிச்சு போட்டு கட்டணும். சும்மா ஒரு அடி இடம் விட்டுட்டு பொருட்களை போடணும். அதை வந்து ஒரு முடிச்சா கட்டணும். அடுத்து ஒரு அடி விட்டுட்டு பொருட்களை போடணும், ஒரு முடிச்சா கட்டணும். சரி, மேலே என்னென்ன போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மேலே வந்து தோட்டத்தில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ வந்து ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, தரக்காட்டுக்காரங்க, மலைக்காட்டுக்காரங்க 2 பிரிவாக இந்த பகுதியில் இருக்கிறாங்க. தரக்காட்டுக்காரங்க அப்படின்னா தரையிலிருந்து வாழ்கிறவங்க. மலைக்காட்டுக்காரங்க மலையிலே இருக்கிறவங்க, மலையிலே பிறந்து மலையிலே வாழ்கிறவங்க. அவங்கள விட்டுருவோம். அது நம்ம பின்னாடி அவங்கள பற்றி விரிவாக பார்ப்போம். தரக்காட்டுக்காரங்க தான் வந்து மேலே போயிட்டு தங்கி விவசாயம் பண்ணக்கூடிய ஆட்கள். அவங்க தான் வந்து காப்பி தோட்டம் அமைக்கிறது, பலாமரம், ஏலம், இந்த மாதிரியான பொருட்கள், மிளகு, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் விவசாயம் பண்ணுறது தரக்காட்டுக்காரங்க கீழேருந்து மேலே போவாங்க. போய் அங்கேயே தங்கியிருப்பாங்க. அங்கேயே தங்கி வேலை செய்வாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் தான் இவங்க வந்து கூலிகள்லாம் வந்து மேலே கொண்டு போகிறாங்க. அரிசி, பருப்பு, சோளம், மேலே என்னென்ன விளையாதோ உணவுப் பொருட்கள், அவங்களுக்கான அன்றாட பொருட்கள் எல்லாத்தையும் அப்படி கட்டி ஒவ்வொரு கூலியும் எவ்வளவு சுமக்க முடியுமோ அதோட கொஞ்சம் அதிகமாகவே அந்த புடவையில் கட்டி சுற்றி ஒரு சொம்மடு போல் தலையில் வச்சுக்கணும். வச்சிட்ட உடனே அஜோர் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அஜோர் அப்படின்னா தயாராகு அப்படின்னு அர்த்தம். அஜோர்ன்ற சத்தம் கேட்டாலே 100 பேரும் வரிசையாக நின்றுவாங்க. சரி, எப்படி நிற்பாங்க வரிசையாக அப்படின்னா, அந்த 100 பேருக்கான 100 இடம் இருக்குது. அந்தந்த இடத்துல தான் அவங்க நிற்கணும். 100 பேரில் 10 பேருக்கு ஒரு குழு தலைவன் இருப்பான். அவன் தான் அந்த 100 பேருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து கொடுப்பான். இருட்டில் நடந்து போகும்போது பந்தம் அவன் தான் பிடிப்பான். பின்னாடி வர 9 பேருக்கும் அவன் தான் வந்து பொறுப்பாளி. யாரும் இடையில நின்றக்கூடாது, வழி தவறிடக்கூடாது, எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பான். அந்த 100 பேர்லேயும் ஆளாக நிற்கிறான் பற்றியா, அவன் தான் வந்து அந்த குழுவோட ஒரு லீடர் மாதிரி. அவனுக்கு தான் வந்து இருட்டில் கூட அந்த காட்டில் நடக்கிறதுக்கான வழி தெரியக்கூடிய ஆள். தொம்பண்ணா அப்படின்ற நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்படியான ஒரு ஆள் அவர். சீசன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் கடைசியாக நிற்பான் 100வது ஆளாக. இப்படி தான் வந்து இந்த பயணம் வந்து தொடங்குது. எல்லாம் தலையை வந்து சுமாடு வச்சுக்கிறாங்க. அஜோர் அப்படின்னு இன்னொரு சத்தம் வந்த உடனே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இவங்களோட பாதை அப்படின்னா இவங்களாகவே உருவாக்கப்பட்ட பாதை. அது முத்துசாமி நாயக்கனால் உருவாக்கப்பட்ட ஒரு வணிக பாதை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த போடிப்பட்டியிலிருந்து அந்த வழி வந்து துவங்குகிறது. முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு செம்மண் பாதை. அப்படியே காலை வச்சாலே மெத்துன்னு இருக்கும் செம்மண் பாதை. நடந்து நடந்து அது வந்து ஒரு செம்மண் நிறத்தில் இருக்கிற சாம்பல் போல் அந்த மண் வந்து இருக்கும். அதில் தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஜங்கு 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 ஜங்குன்னு அப்படி அந்த 100 பேரும் வந்து அப்படியே நடக்கிறது வந்து ஒரு சங்கிலியை வந்து அந்த பக்கம் யாரும் பிடிச்சி இழுக்கிற மாதிரியான ஒரு காட்சியாக அப்படி தெரியும். அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது புழுதியை கிளப்பிக்கிட்டு
அந்த 100 பேரும் வந்து கம்பீரமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 100 பேர் நல்லா வாட்ட சாட்டமான பாறை போல ஆட்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? பாறை உருள்ற மாதிரியே கூட சில நேரத்தில் தோன்றிடும். சரி, இவங்க கிளம்பிட்டாங்க. முத்துநாயக்கன் எப்படின்னா, அவனுக்கு வந்து அந்த பகுதியில், அந்த காட்டு பகுதியிலையும் அந்த மலைப்பகுதியிலையும் தெரியாத இடமே கிடையாது. அந்த போடிப்பட்டியிலேருந்து மூணாறு வரைக்கும் அவனுக்கு எல்லா முதலாளிமார்களும் தெரியும், எல்லா பாதைகளும் தெரியும், பாதையில் இருக்கிற ஆட்களும் தெரியும், அந்த பாதையில் சுற்றுகின்ற திருடர்களையும் நல்லா தெரியும். திருடர்களுக்கும் வந்து படிகளப்பான். அதையும் மீறி யாராவது இவங்க கூலி ஆட்கள் கொண்டு போகிற பொருட்கள் மேலே கையை வச்சாங்கன்னா, அவங்ககிட்ட 2 துப்பாக்கி இருக்குது, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். யாரும் அவனை வந்து கேட்கவே முடியாது. அவ்வளவு பயம் அவன் மேலே அந்த பகுதியில். கூலி ஆட்கள் ஒரு பாதையில் நடக்கிறாங்க அப்படின்னா, முத்துசாமி நாயக்கன் அவனுக்கான வழியில் அவன் நடக்க ஆரம்பிப்பான். அங்கங்கே வந்து நின்று பார்ப்பான், வரிசை சரியாக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டேன். யாராவது விலகிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, இங்கெல்லாம் தண்டிக்க மாட்டான். மேலே போயிட்டு சாட்டையால் அட்டின்னு அடித்து தோலை பிச்சு எரிஞ்சிடுவான். கூலி கொடுக்க மாட்டான். அப்படியான ஒரு ஆள். அவனுக்கும் அடி விழும், அந்த 10 பேர் மூத்தவன் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் அடி விழும். அங்கங்கே நின்று பார்ப்பான். அவனுடைய அந்த கூரிய பார்வை வந்து அந்த மொத்த கூலி ஆட்களோட முதுகில் வந்து குத்தி வேர்வையாக வழியும். அப்படியான ஒரு இருக்க பிடியிலே ஆளுங்களை வந்து வச்சுருப்பான். முதல்ல வந்து புழுதி பாதையில் நடந்து போகிறாங்களா, மலை வந்து துவங்கும் இடத்துல 2 சூலாயுதங்கள் வந்து நட்டு வச்சுருப்பாங்க. அங்கேருந்து வந்து எல்லை வந்து துவங்குறது. என்ன எல்லை அப்படின்னா, மலைக்காட்டு எல்லை. மலைக்காட்டு எல்லை அப்படின்னா மனிதர்களுக்கு மட்டுமான எல்லை இல்லை, அது சாமிகளுக்கும் அதுதான் எல்லை. கிட்டத்தட்ட அந்த எல்லையில் வந்து 10 சாமிகள் உலவுவதாகவும், அந்த 10 சாமிகள் தான் முதலாளிமார்களையும் இந்த கூலி ஆட்களையும் கூலி வேலை செய்கிறவர்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஐதீகம் இருக்குது. யார்கிட்ட இருந்து அப்படின்னா, முக்கியமாக அந்த பாதை. இந்த பாதை வந்து கொஞ்சம் நீங்கள் விலகி போனால் கூட கிடுகிடு பள்ளத்தில் விழுந்து செத்து போயிடுவீங்க. அப்படியான ஒரு பாதை, கோரை புற்கள் நிறைந்த பாதை. அது இல்லாமல் பாம்புகள், விஷப்பூச்சிகள், கடும் கொசுக்கள், காட்டு நாய்கள், சிறுத்தை புலிகள் என சிற்றுயிர்கள் எல்லாமே வந்து அந்த பாதையில் இருக்கும். காட்டு யானைகள், இதுகிட்டேருந்தெல்லாம் காப்பாற்றி இந்த கூலி ஆட்களை பத்திரமா கொண்டு சேர்க்க உதவியாக இருக்கிற தெய்வங்கள் தான் அந்த 10 தெய்வங்கள். மனசாலே அப்படியே கும்பிட்டுக்கிட்டு மலை ஏற ஆரம்பிப்பாங்க. மலை மேலே ஒரு விலகாத இரும்பு வரிசை போல் ஜங்குன்னு மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. முதல் இலக்கு வந்து வழுக்குப்பாறை அப்படின்ற ஒரு இடம். அந்த இடம் வரையுமே பார்த்திங்கன்னா கடுமையான கற்பாதை, சின்ன கற்களும் அறுக்கிற பாறைகளும் மேலே அவங்க வந்து நடந்து போகணும். அதுவும் வந்து இமி கூட விலகாமல் நடந்து போகணும். அந்த கடுமையான பாதையில் வந்து கடவுளை வேண்டாத கூலி ஆட்களே இல்லை. வழி நிறைந்த பாதை அது. அங்கேருந்து அந்த வழுக்கு பாறை எப்படா அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து எல்லா தெய்வங்களும் வந்து வேண்டுவாங்க. வழுக்கு பாறை அடைஞ்சாலே அங்கேருந்து ஒரு அடர்ந்த காடு வந்து துவங்கும். காட்டுக்குள்ளார காலடி எடுத்து வச்ச உடனே மொத்த சூழலும் அப்படியே மாறிப்போகும். இவங்களோட காலடி சத்தம் கேட்டு காடே விழித்து கொள்ளும் அப்படின்னா, பறவைகள் எல்லாம் வந்து கூச்சலிடும், சிற்றுயிர்களின் சலசலப்பு, மரங்களின் சலசலப்பு எல்லாமே துவங்கிடும். அந்த சூழலே அப்படியே மாறிடும். சரி, காற்றோட சூழல் தான் மாறுது அப்படின்னா, கூலி ஆட்களோட மனசுலேயே வந்து ஒரு தென்றல் அப்படியே வந்து வீச ஆரம்பிக்கும். அந்த குளுகுளு காற்று, பக்கத்தில் வர்ற அந்த சின்ன அருவி ஓடைகள், ஈரப்பதமான அந்த நிலம், காலை சுற்றி குளுகுளுன்னு கசிந்து வர்ற அந்த நீர், யாரோ ஒரு தாய் பனை ஓலையால் விசிறி வர்ற மாதிரியான ஒரு மன நிலைமைக்கு வந்து அவங்க வந்து போயிடுவாங்க. ஒரு சின்ன கதையும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் வந்து இந்த மலைக்காட்டு வழியாக நடந்து போகும்போது, அந்த பொண்ணு வழி தவறி காட்டுக்குள்ளார போயிட்டா. அவள் திரும்பி வரவே இல்லை. எவ்வளோ நாள் தேடியும் அவள் கிடைக்கவே இல்லை. அவள் தான் வந்து இந்த வழியாக போகிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி காற்றை வந்து தென்றல் போல் மாற்றி விசிறி விடுறா அப்படின்னலாம் ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருக்குது.
ஆனால் இப்படி நடந்து போகும்போதும் சில ஆபத்துகள் இருக்குது. சடக்குன்னு ஒரு கூலியோட காலில் நுழைஞ்சு ஒரு பெரிய ஜந்து வந்து ஓடுது. தட்டு தடுமாறி அந்த அந்த நடையில் எந்த மாற்றமும் வரக்கூடாதுன்னு அவர் தடுமாறும்போது தான் அது என்ன உசுறு அப்படின்னு பார்க்குறாங்க. அது ஒரு காட்டு நாய். இப்போ தான் வந்து முதல்ல சொன்ன அந்த காட்சி. முத்துசாமி நாயக்கன் இவங்கள வந்து தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னதான் இப்படி வந்து தென்றலும் குழுகுழுப்பும் அவன் மனசில் வீசினாலையும் இந்த முத்துசாமி நாயக்கனோட பார்வை வந்து அவங்க வந்து அவங்களுடைய முதுகலையும் உடம்பு முழுக்கமும் கூட ஒரு உஷ்ணத்தை வந்து நிரந்தரமாக வச்சுக்கிட்டே தான் இருக்குது. அந்தி கொஞ்சம் கொஞ்சமாக சாய்ந்து 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 வருது. இருள் சூழ ஆரம்பிக்குது. காட்டோட அந்த சத்தமும் மாற ஆரம்பிக்குது. பறவைகள் எல்லாம் கூட அடையுது. சில் வண்டுகள் வந்து கத்த ஆரம்பிக்குது. காடே வந்து சத்த மழையால் சூழ ஆரம்பிக்குது. அஜோர் 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 அப்படின்னு சொல்லிட்டு சத்தம். அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த சத்தம் வரும். அரை மணி நேரத்துக்கு 200 அடி அப்படிங்கிறது தான் கணக்கு. அந்த அடி கணக்கு வந்து மாறவே கூடாது. தரையில் நடந்தாலும் சரி, காட்டில் நடந்தாலும் சரி, அந்த அடிக்கணக்கு மாறவே கூடாது அவங்களுக்கு. அப்படி வந்து அஜோர் அஜோர் அஜோன்னு சத்தம் கேட்கணுன்னே இவங்களுக்கு வந்து மனசில் இன்னும் கொஞ்சம் ஈரம் கசிய ஆரம்பிக்குது. அவங்களுடைய பச்சை வாசனை வந்து மூக்கில் ஏற ஆரம்பிக்குது. அவங்களுக்கு ஈரப்பதம் காற்றில் அதிகமாக ஆரம்பிக்குது. வேற்று கொட்டுது. ஆனால் மனசில் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு உருவாகுது. ஏன்னா முன்னாடி வந்து வற்றாறு அப்படின்னு ஒரு ஆறு வந்து இருக்குது. அங்கே தான் வந்து இவங்களுக்கு இளைப்பாறுவதற்கான நேரம் வந்து கொடுக்கப்படும். அப்படி அந்த ஈரப்பதத்தை உணர்ந்த உடனே இவங்களோட வேகம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குது. சலசலப்பு ஓசை கேட்ட உடனே அப்படி ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு. ஆறு தெரிஞ்ச உடனே அத்தனை பேரும் வந்து அவங்கவுங்களுக்கு தோன்ற கூச்சல் இடுறாங்க. ஒருத்தர் ஓன்றாரு, ஒருத்தர் ஆன்றாரு, ஒருத்தர் வந்து சுற்றி சுற்றி வர்றாரு. சரி, அரை மணிக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எல்லாரும் அவங்கவுங்க சுமந்துட்டு வந்த அந்த சுமைகளை வந்து இறக்கி வைக்கிறாங்க. அந்த 100 பேருக்குள்ளார ஒரு சின்ன சின்ன கும்பல் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, 10 பேர். அந்த 10 பேரும் 10 சுமையாக அங்கங்கே வைக்கிறாங்க. சில பேர் கத்தி கூப்பாடு போட்டு தண்ணியில் குதித்து அப்படி விளையாடுறாங்க. ஹோன்னு சத்தம். தண்ணியை ஒருத்தர் வாரி இறச்சிக்கிட்டு, சில பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆற்று ஓரத்தில் இருக்கிற நாணல் கூரை மரவில் ஒன்றுக்கு போகிறாங்க. தொப்பன்னா கை கட்டி அந்த அந்த ஆற்றையை பார்த்துக்கிட்டே இருக்கார். சில தூக்குநாங்குருவிகள் வந்து நாணல் பொருட்களோட இதழை வந்து கொத்தி எடுத்துகிட்டு போகுது. அவர் எங்கே நின்னாலும் பறவைகளை தான் பார்ப்பார். அது கூடு கட்டத்துக்கு கொண்டு போகுது. அதை பார்த்துட்ருக்கார். கொஞ்சம் தூரம் நடந்து நாணல் பொருட்களை விளக்கி பார்க்கும்போது வாத்துக்கள் முட்டையிட்டு 10-15 முட்டை இருக்குது. அதை அப்படியே மடியில் கட்டி கொண்டு வந்து அவரோட குழுவில் ஆளுகளுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுக்குறாரு. அதை வந்து உடச்சி குடிக்கிறாங்க. இவங்க முதல்ல புழுதியில் நடந்து வந்தாங்க இல்லையா, அந்த செம்மண் பாதையில் உடம்பே அப்படியே வேறு மாதிரியான நிறம் மாறிட்டு இருந்தது. இப்படி ஆற்றுல குளித்த உடனே தான் அந்த மாறிட்டு இருந்தது. மண் படலம் அவங்க உடம்பு முழுக்க அரிக்க ஆரம்பித்து இருந்தது. எப்படா இந்த ஆறு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தாங்க. நல்லா தேய்ச்சி உடம்பெல்லாம் நல்லா தேய்ச்சி பாறையில் இறக்கி அந்த நமைச்சலெல்லாம் போக அவங்க வந்து ஆற்றுல வந்து குளிக்கிறாங்க. தண்ணி குடிச்சிடக்கூடாதுன்ற எவ்வளோ தான் அவங்க நினச்சாலையும், ஆனால் அவங்களால சில பேரால் முடியறதில்ல. தண்ணி வந்து குடிச்சிருவாங்க அள்ளி. அதுக்கப்புறம் அவங்க சாட்டை இடையும் அதுக்காக வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த துண்டு பீடியெல்லாம் எடுத்து வச்சாங்க இல்லையா, அது பத்திரமாலாம் எடுத்து வச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. சரி, எல்லாம் குளித்து முடிச்சுட்டு வந்து அந்த துண்டு பீடியை வந்து அப்படி ரசித்து வந்து பற்ற வச்சு குடிக்கிறாங்க. அதுதான் அந்த இளைப்பாறுவதற்கான. ஏன்னா சாப்பாடு எல்லாம் அங்கங்கே எதுவும் கிடைக்காது. அந்த சோளக்கஞ்சி குடித்தாங்க இல்லையா, அதோட முடிஞ்சு சாப்பாடுன்ற விஷயம். இப்படியெல்லாம் கொஞ்சம் இளைப்பாறி விட்டு மறுபடியும் அந்த ஒளி கேட்கிறது. அஜோர் அப்படின்னு சொல்லிட்டு அடி வயிற்றுலேருந்து தொப்பண்ணா கத்துறாரு. கத்தின உடனே அடுத்த நிமிடம் அத்தனை 100 பேரும் வந்து தயாராகிறாங்க. எல்லோரும் குளித்து முடித்த அந்த ஈர வேட்டி மேலெல்லாம் ஒன்றும் அழுக்கு துண்டு தான் இருக்கும் அவங்களுக்கு. அழுக்கு துண்டு தலையில் கட்டியிருப்பாங்க. அழுக்கு வேட்டி, கோவணம் ஈரமாக அப்படியே தான் இருக்குது. அந்த ஈரமே அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அப்படியே கட்டிட்டு அடுத்த நடைப்பயணத்துக்கு அவங்க தயாராகிறாங்க. அந்த அஜோர் அப்படின்ற ஒரு ஒளி கேட்ட உடனே அந்த 10 பேரோட தலைவர்கள் இருக்காங்களே, அவங்க அந்த பந்தம் வந்து கொளுத்திக்கிறாங்க.
ஏன்னா அது இரவு ஆயிடுச்சு. பந்தம் வந்து கொளுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல தொப்பண்ணாக்கிட்ட பெரிய கத்தி ஒன்று இருக்கும். அந்த பாதையில் வந்து என்னதான் நீங்கள் வந்து நடந்து நடந்து போயிட்டு வந்தாலும் மழை பெய்யுது, கொஞ்சம் கால மாற்றத்தால் அப்படியே அந்த பாதை வந்து செடிகளும் முட்களால் மூடிடும். அவர் தான் வந்து பந்தத்தை வச்சு வெட்டி வெட்டி கொஞ்சம் வழிப்பாதைகளை உருவாக்கிட்டு வழியில் வர புற்கள், செடிகள், முள் இதெல்லாம் வந்து வெட்டி கொஞ்சம் சீராக்கிட்டே போவார். வேகம் குறையக்கூடாது. 200 அடி அரை மணி நேரம் கூருக்கு, அது குறையவே கூடாது. அந்த பயணம் வந்து மறுபடியும் ஆரம்பிக்குது. இப்போ ஆற்றை கடந்து போனோம். ஒவ்வொரு குழு தலைவங்கிட்டையும் ஒரு பெரிய மூங்கில் கழி இருக்குது. அதை ஆழம் பார்த்து அந்த ஆற்றை வந்து கடந்து போகிறாங்க. நிறைய முறை ஆற்றில் வெள்ளம் வந்து நிறைய கூலிகள் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப நிதானமாக யோசித்து கழிகள் வச்சு குத்தி பார்த்து தான் அந்த ஆற்றை வந்து கடந்து போகிறாங்க. ஆற்றை கடந்து போயிட்டுருக்கும்போது இப்போ முத்துசாமி நாயக்கன் தூரத்திலிருந்து பார்க்குறான். 10 பந்தங்களின் வரிசை வந்து அவனுக்கு தெரியுது. அவனோட சீரை பார்க்குறான். பந்த ஒளி நகர்ற அந்த வேகத்தையும் அவன் வந்து பார்க்குறான். இவன் ஏன் தனி பாதையில் போகிறான் அப்படின்னா, ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துகிறான் அந்த 100 பேருக்கும். ஏன்னா திருடர்கள் பயம் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. என்னதான் இவன் மேலே திருடர்களுக்கு பயம் இருக்குது, அவங்களுக்கு படி அளக்கிறான் அப்படின்னாலையும் சில நேரத்தில் அவங்க கைவரிசையை காமிச்சிருவாங்க. திடீர்னு திருடர்கள் அந்த 100 பேரை வந்து சூழ்ந்துக்கிட்டானா துப்பாக்கி எங்கேருந்து வெடிக்குதுன்னே தெரியாது. மண்டை வெடிச்சு செத்து திருடர்கள் விழுவாங்க. எங்கேருந்து சொல்கிறான், எப்படி சொல்கிறானே தெரியாது. அப்படியான ஒரு பாதுகாப்பான பாதை வந்து உருவாக்கி அதில் அவன் தனியாக நடந்து போயிட்டுருப்பான். அந்த இருட்டில், காட்டில் ஒரு காட்டு தெய்வம் போல் அவன் வந்து நடந்து போயிட்டுருப்பான். இவங்களையும் வந்து அடிக்கடிக்கு கண்காணிப்பான். இப்படியாக அந்த 17 மைல் தூரத்தை வந்து இந்த கூலி ஆட்கள் வந்து முடிக்கும்பொழுது அவங்க போடிமெட்டுக்கு வந்து சேர்றாங்க. போடிமெட்டில் பெரிய பெரிய காப்பி தோட்டங்கள் இருக்குது. இவங்க வந்தது ரங்கசாமி செட்டியார் தோட்டத்துக்கு தான். இந்த காப்பி தோட்டமெல்லாம் யார் உருவாக்குனது அப்படின்ற ஒரு பெரிய கதையே இருக்குது. அதுக்கு வந்து நம்ம வரலாற்றுக்கு பின்னாடி போகணும். மதுரை திருமலை நாயக்கர் ஆண்டு வந்தார் இல்லையா, அப்போ வந்து இந்த பகுதிகளெல்லாம் வந்து வரி வசூல் செய்கிறதுக்காக பாளையங்களாக பிரித்து வச்சுருந்தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். 72 பாளையங்களாக பிரித்து வச்சுருந்தாங்க. இந்த பகுதி வந்து இந்த போடிப்பட்டியும் போடிமெட்டு இந்த மலைக்காடுகள் எல்லாமே வந்து திருவிதாங்கூருக்கு வந்து சொந்தமான இடமாக இருந்தது. இந்த திருவிதாங்கூர் அரசாங்கமே வந்து திருமலை நாயக்கருக்கு வந்து கப்பங்கட்டுற ஒரு அரசாங்கம் தான். திருவிதாங்கூரோட மகாராஜா இந்த பகுதியை வந்து ஒரு ஜமீனா உருவாக்குறாரு. இங்கே சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு ஜமீனா உருவாக்கி அதை வந்து தன்னோட மாப்பிள்ளைக்கு வந்து தன் பொண்ணு கட்டி கொடுக்குறாரு இல்லையா, அந்த மாப்பிள்ளைக்கு வந்து சீதனமாக கொடுக்குறாரு. அப்படி வழியாக கொடுத்து வாங்கி வெள்ளைக்காரங்கள்லாம் வராங்க. அப்போ தான் வந்து கர்நாடகாவில் வந்து குடகு இருக்குது பார்த்திங்களா, மடிக்கேரி குடகு. அங்கேருந்து தான் கர்நாடகாக்காரங்கள்லாம் வந்து காப்பி விதைகள்லாம் கொண்டு வந்து இங்கே விதைச்சி இந்த மாதிரியான காப்பி தோட்டங்களெல்லாம் உருவாக்கி வச்சுருக்குறாங்க. அந்த காலத்தில் உருவாக்கி வச்சுருக்குறாங்க. கூட ஏலம், மிளகு, பலா, எலுமிச்சை, காட்டில் விளையக்கூடிய பல்வேறு வகையான பொருட்கள், வாசனை பொருட்கள், தேன், இந்த மாதிரியெல்லாம் காட்டில் விளையிறதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு வியாபார பொருட்களாக மாற்றி இங்கேருந்து கூலி ஆட்களை வச்சு கீழே கொண்டு போயிட்டு அங்கே சந்தையில் வந்து விற்பாங்க. முக்கியமாக காப்பி தளிர் அப்படின்னு தான் இங்கே இந்த புத்தகத்தில் இந்த கதையில் வருது. அப்படி தோட்டத்துக்கு வந்து இவங்க வந்து சேர்றாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து முத்துசாமி நாயக்கன் வந்து அங்கே காத்திருக்கிறான். அங்கே இருக்கிற கங்காணிக்கிட்ட பேசிகிட்ருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களாம் வருது, அதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து சேரும்போது கிட்டத்தட்ட நள்ளிரவு வந்து தாண்டிருச்சு. அப்படி சேர்ந்த உடனே வந்து எல்லாரும் சுமைகள்லாம் இறக்கிட்டு அவங்க அழுக்கு துண்டு வச்சுருக்கிறாங்களோ அதெல்லாம் உதறி அங்கங்கே எல்லாம் வந்து உட்காடுறாங்க. அங்கேயும் மேலேயும் ஒரு கொட்டாரம் இருக்குது. அந்த தோட்டத்தை கண்காணிக்கிறதுக்கு கண்காணிகள் நிறையா இருக்காங்க. அதில் ஒரு கண்காணி தான் இவங்க கொண்டு வர பொருட்கள் எல்லாம் வாங்கி அந்த கொட்டாரத்தில் சேகரிக்கிறாரு. அப்படி சுமை இறக்கிய கூலிகள் அங்கங்கே அப்படியே குழுவாக வந்து உட்காடுறாங்க. முதல்ல வந்து அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. வந்த களைப்பு, வியர்வை
எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனிய ஆரம்பிக்கும்போது குளிர் வந்து அவங்கள சூழ்ந்து குத்த ஆரம்பிக்குது. அதுவும் இந்த மலைக்காட்டு பகுதியில் வந்து குளிர் வந்து ஈரப்பதம் நிறைஞ்சி இருக்கும். இவங்களுக்கு போத்திக்கிறதுக்கோ இல்லை நெருப்பு மூட்டி அதை சுற்றி உட்காரத்துக்கோ இவங்களுக்கு வந்து அனுமதி இல்லை. அந்த குளிரில் தான் இவங்க குத்த வச்சு உட்காந்துருக்கணும். சரி, தூங்க விடுவாங்களா அப்படின்னா உறங்கலாம், ஆனால் தூங்கிடக்கூடாது. நிறைய ஊரில் தூக்கத்தை உறக்கம் தான் சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊர்லலாம் கோழி உறக்கணுவாங்க. கோழி பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்ச நேரம் தூங்குற மாதிரி இருக்கும், டக்குன்னு விழிச்சிடும். அந்த மாதிரி தூங்காமையும் ஒரு அறத்தூக்க விழிப்பு நிலையில் அவங்க வந்து இருக்கணும். ஏன்னா இவங்க விடியற் காலையிலே கிளம்பணும். அங்கேருந்து சுமைகளை மூட்டைகளை ஏற்றிக்கிட்டு விடிய காலையிலே கிளம்பணும். இருக்கிறது 1 மணி நேரம் 2 மணி நேரம். ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா எழுப்பும்போது அவங்க ரொம்ப களைப்பாக இருப்பாங்க. அவங்களால சரியாக வந்து மூட்டையை தூக்கிட்டு நடக்க முடியாது. அதனால் யாரும் முழுசாக தூங்கிடாமல் அவங்களே தன்னை வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்குறாங்க. சரி, 100 பேர் மேலே வந்த உடனே இவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பீடி கொடுக்கப்படுது. இந்த பீடி தான் வந்து சுருட்டின சொர்க்கம் போல் அவங்களுக்கு. அது கொடுத்த உடனே பீடி அடிக்கிறாங்க. அப்படியே அங்கங்கே அப்படியே உறங்கும் தூங்கியும் தூங்காமல் இருக்கிறாங்க. முத்துசாமி நாயக்கன் அவனுக்கான ஒரு ஒதுக்கப்பட்ட குடிசையில் உள்ளே போயிடுறான். அவனுக்கு வந்து சகல வசதிகளும் மேலே இருக்கும். பெண், குடி, சாப்பாடு எல்லாமே அந்த குடிசையில் தயாராக இருக்கும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த குளிரோட அழுத்தம் தாங்காமல் நடுங்கி கொண்டிருக்கிற அந்த கூலி ஆட்களுக்கு அந்த சாட்டை சொல் வந்து காதில் வந்து விழுது. அஜோர் அப்படின்னு சொல்லிட்டு தொப்பண்ணா தான் அந்த சொல்ல சொல்கிறாரு. அத்தனை பேரும் அந்த சொல் கொடுத்த அதிர்வில் நடுங்கி சடான்னு எந்திரிக்கிறாங்க. அப்படின்னு ஒரு சத்தம் வருது. எல்லாரும் கும்பலாக வந்து பக்கத்தில் இருக்கிற ஓடைக்கு போகிறாங்க. காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு நல்லா அந்த ஓடையில் முக்கி எழுறாங்க. அந்த ஓடையோட தண்ணியோட குளிர்ச்சி இருக்குது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மாதிரி இன்பமாகவும் இருக்குது, குளிர் தாங்காமல் நடுக்கமாகவும் இருக்குது அவங்களுக்கு. ஆனாலே அது அவங்களுக்கு வந்து பழகி போன ஒன்று. அந்த இறுகின குளிரில் முக்கி அவங்க வந்து எழுறாங்க. எழுந்து அந்த ஈர வேட்டி தான் ஈர வேட்டியோடு வந்து மறுபடியும் அந்த கொட்டாரத்துக்கு வராங்க. கொட்டாரத்துக்கு வர வந்து ஒரு வாசனை வந்து அப்படி அவங்கள ஈர்க்குது. என்ன வாசனை அப்படின்னா, இவங்களுக்காக வந்து காப்பி வந்து சுடுதண்ணியில் காய்ச்சிட்ருக்குறாங்க. கடுங்காப்பி. அதே உப்பு இல்லாத சோளக்கஞ்சி ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் அந்த கங்காணி சொன்னேன் இல்லையா, அந்த தோட்டத்தை பார்த்துக்கிற கங்காணி அவன் ஒரு பெரிய மூட்டையை கொண்டாந்து அழுத்து கொட்டுறான். ஒரே அளவாக இருக்கிற தேங்காய் சிரட்டைகள், கொட்டாங்கச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சிரட்டைகள் கொட்டுறான். அதில் வந்து ஒரு 100-150 கொட்டாங்கச்சி இருக்கும். அதை வந்து ஒவ்வொருத்தராக எடுத்துக்கிட்டாங்க. போயிட்டு எடுத்துகிட்டு குத்த வச்சு கையில் 2 கையிலையும் அதை ஏந்தி பிடிச்சிருக்கிறாங்க. கங்காணி வந்து முதல்ல சோளக்கஞ்சியை ஊற்றுறான். எல்லாருக்கும் 2 கரண்டி வந்து சோளக்கஞ்சி ஊற்றுறான். நல்லா வயிறார சோளக்கஞ்சியும் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் குடித்து முடித்த உடனே சிரட்டையை வந்து கழுவலாம் இல்லை, அவன் நாக்கிலே கழுவிடுறாங்க. அதுக்கப்புறம் காப்பி வந்து சுட எல்லாத்தையும் ஊற்றுறாங்க. இந்த காப்பியும் அந்த சோளக்கஞ்சும் அந்த குளிருக்கு வந்து தெய்வமே இறங்கி வந்து தலையில் கை வச்ச மாதிரி அவனுக்கு ஒரு நினப்பு. அப்படி ஏந்தி குடிக்கிறாங்க. சில நேரத்தில் கங்காணியோட கருணையினால் சுட்ட கருவாடு கிடைக்கும், அல்லது ஒரு துண்டு வெள்ளிக்கிழங்கு, வேக வச்சு வெள்ளிக்கிழங்கு கிடைக்கும். எல்லா நாளும் இல்லை, வருஷத்துக்கு 1 நாள் 2 நாள் கிடைச்சல பெரிய விஷயந்தான். சரின்னு சொல்லிட்டு 100 மூட்டைகள் தயாராக இருக்குது. மூட்டைகளை வந்து உலாவகமாக வந்து தூக்கி தோளில் போட்டுக்கிறாங்க. இதில் இந்த சின்ன தப்பு பண்ணவனுங்க, இந்த நொட்டை பண்ணவனுங்க, இவனுங்கெல்லாம் இருக்காங்களா இந்த 100 பேரில் அப்படின்னு சொல்லப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கூடுதல் சுமை. ஒரு பலாவை தூக்கி தலையில் வச்சுருவாங்க, எலுமிச்சங்க மூட்டையை தூக்கி தோளில் கட்டிடுவாங்க. அப்படியான மூட்டைகளும் அங்கே இருக்குது. சரி, எல்லாத்தையும் தூக்கிட்டு வண்டி இப்போ கிளம்புது. இன்னும் சூரிய உதயமே உதிக்கலை. நேற்று மத்தியானம் ஆரம்பித்த பயணம் இது. இன்றைக்கி காலையில் மறுபடியும் கீழே இறங்க போகுது இந்த பயணம். இந்த மூட்டைகள்லாம் வந்து கீழே முத்துசாமி நாயக்கனோட கொட்டாரத்துக்கு போயிடும். அங்கேருந்து முதலாளி வந்து வண்டி கொண்டு வந்து அவர் வீட்டுக்கு எல்லா மூட்டையும் எடுத்துகிட்டு போயிடுவார். 100 மூட்டையும் எடுத்துகிட்டு போயிடுவார். அவர் வந்து அங்கே பெரிய வியாபாரம் பார்ப்பார். அதை வச்சு வழக்கம் போல் முத்துசாமி நாயக்கன்
இவங்களுக்கு முன்னாடியே கீழே இருக்கிற கொட்டாரத்துக்கு வந்து சேர்ந்துடுறான். அவங்க விடியற் காலையிலே கிளம்பிட்டாங்க இல்லையா? அவங்க கீழே வந்து சேர்றதுக்கு மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுது, பிற்பகல் அப்படின்னு சொல்லலாம். நேராக வந்தவன் வெள்ளையம்மாளை இழுத்து அவள் கூட வலுக்கட்டாயமாக உறவு வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் நல்லா ஜம்முன்னு அவனுக்கான கம்பீரமான அந்த உடைகள்லாம் போட்டுக்கிட்டு கொட்டாரத்தில் காத்திருக்கிறான். அப்புறம் தான் கூலி ஆட்கள் வந்து சேர்றாங்க. கொண்டு வந்த மூட்டைகளெல்லாம் வந்து வரிசையாக அடுக்கி வைக்கிறாங்க. சுற்றி கொட்டாரத்தை சுற்றி இருக்கிற அவுரி மரங்களுக்கு கீழே போய் ஒவ்வொருத்தராக போய் உட்காடுறாங்க. எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அன்னைக்கு வந்து புதுக்கணக்கு எழுதக்கூடிய நாள். புதுக்கணக்கு எழுதக்கூடிய அன்றைய நாளில் முத்துசாமி நாயக்கன் எல்லா கூலிகளுக்கும் ஒரு வேட்டி, ஒரு துண்டு, ₹1 புது தாள் வந்து கொடுப்பான். எல்லாம் குதூகலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ₹1 வந்து ஒரு பெரிய காசு. அன்னைக்கு சந்தைக்கு போனால் ஒரு மூட்டை நிறைய பொருட்களை வந்து வாங்கிட்டு வரலாம். ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கிட்டு வரலாம். அது இனாம், போனஸ் மாதிரி. அதனால் எல்லாம் சந்தோஷமாக பேசி சிரித்து எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அதே அஜோர் தான். அஜோர் அப்படின்னு சொன்னோன்னே வரிசையாக நிற்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்காக வந்து எடுத்து கொடுக்குறாங்க. துணி, துண்டு, துட்டு எல்லாமே வாங்கிட்டு அங்கங்கே கும்பலாக எல்லாம் போய் நிற்கிறாங்க. கொடுத்துட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். அவன் வந்து அவனோட ஊருக்கு வந்து கிளம்பி போயிடுறான். இவங்க வந்து சந்தோஷமாக எல்லாம் கூடி பேசுகிறாங்க. அதில் வந்து முக்கியமாக இவங்க பண்ணக்கூடிய முதல் வேலை வந்து இந்த ₹1 கொண்டு போயிட்டு குடித்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்கன்னா அதான் இல்லை. அந்த ஊரில் உமையாள் விலாஸ் அப்படின்ற ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது. சாப்பாட்டு கிளப் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்து பேர் சொல்லணுன்னா அந்த உமையாள் விலாஸில் இட்லி சாம்பார் சாப்பிட்றது தான் வந்து அந்த வருடம் முழுக்க அவங்க வந்து கனவு காண்ற ஒரு விஷயம். எல்லாருமே அதுக்காக துடிக்கிறாங்க. அண்ணா கிளம்புங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கும்பலாக போகிறாங்க. அந்த போடிப்பட்டியில் உப்பு தண்ணி கிணறுன்னு ஒன்று இருக்குது அந்த ஊர் ஓரமாக. அந்த கிணத்துக்கிட்ட எல்லாம் 100 பேரும் வந்து போகிறாங்க. அவங்க போகிறதே வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த ஊரில் 100 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. நல்லா பாடுற மாதிரி இருக்கிறாங்க ஆளுங்க. தன்னுன்னு அந்த தெருவில் நடந்து போகிறாங்க. ஊரே அவங்கள வந்து வேடிக்கை பார்க்குது. கிணத்தாண்ட போயிட்டு நின்று கிணத்துக்கிட்ட பார்க்குறாங்க. சுற்றி பொம்பளைங்கள்லாம் இருக்காங்க தண்ணி எடுத்துக்கிட்டு. சரி அவங்களாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காத்திருக்கிறாங்க. அவங்களாம் போனதுக்கப்புறம் வேட்டி ஒரு பக்கம் கலட்டி வச்சுட்டு இந்த புது துணியெல்லாம் அது மேலே வச்சுட்டு போய் 3-4 ஆட்கள் வந்து தண்ணி சேர்ந்து அந்த ஆட்கள் மேலே ஊற்றுறாங்க. ஏன்னா நடந்து வந்த களைப்பு, தூசி எல்லாம் இருக்கும் இல்லையா? எல்லாம் தேய்ச்சி அங்கே இருக்கிற மணல்லாம் எடுத்து தேய்ச்சி நல்லா குளிக்கிறாங்க. நல்லா குளிக்கிறாங்க. 100 பேருமே குளிக்கிறாங்க. புது வேட்டி கட்டிக்கிறாங்க. துண்டு எடுத்து மேலே போட்டுக்கிறாங்க. அப்புறம் ₹1 அதை வந்து இடுப்பில் முடிச்சுக்கிறாங்க. எல்லாம் அந்த உமையாள் விலாஸ் நோக்கி போயிட்டுருக்காங்க. அப்படி போகும்போது ஒருத்தன் சொல்கிறான், அண்ணே அந்த சாம்பார் மனம் இருக்குதுண்ணே. அடடடா என் பொண்டாட்டி அதுக்காக ஏங்கே செத்து போயிட்டாங்கண்ணே. இல்லைண்ணே பிரசவத்தப்ப இந்த கேப்பங்களில் எப்படியாவது அந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிடணுன்னு அம்புட்டு ஆசைப்பட்டானே. ஆனால் ஆசையை நிறைவேற்றவே முடியல. பிரசவத்தில் ஜன்னி வந்து செத்து போயிட்டான். ஐயோ எனக்கு தானே என்ன பண்ணுறதுனே தெரியல அன்றைக்கி. என்னமோ அந்த சாம்பாரில் என்னமோ இருக்குண்ணே, அப்படி இழுக்குது. ஏண்டா நம்ம கேப்ப களி விடுவானா அந்த சாம்பார் வாசனை அப்படி தூக்குதுன்னு. அண்ணே கேப்ப கஞ்செல்லாம் குலதெய்வம் மாதிரி என்ன. ஆனால் சாம்பார் அது ஒரு மினுக்கி என்ன. குலதெய்வத்தை நம்ம கையெடுத்து கும்பிடணும். மினுக்கி கனாலெல்லாம் வருதுண்ணே. அந்த ருசி, அந்த வாசம் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நாளுக்காகவே காத்திருக்கிறேண்ணே. காலியாகிடுக்குமா? எடுத்து வச்சுருப்பாங்களாண்ணே? விரசா நடக்கலாம்ண்ணே. சீக்கிரம் போகலாம். காலி ஆயிடுச்சுன்னா கிடைக்காதுண்ணே. 100 பேருக்கு எப்படி என்ன கொடுப்பான்? இல்லை முன்னாடியே சொல்லியாச்சுடா நம்ம வரோம்னு. குளிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஆளை விட்டு சொல்லிட்டேன்டா. எல்லாத்துக்கும் தயார் பண்ணி வைக்கிறேன்னு இருக்காரா முதலாளி. அதெல்லாம் ஏமாற்ற மாட்டாங்கடா. நம்மளே வருஷத்துக்கு ஒரு முறை சாப்பிட்றோம். எப்படிடா ஏமாற்றுவான்? அதெல்லாம் ஏமாற்ற மாட்டான். நம்ம பொறுமையாக போவோம்டா. இல்லைண்ணே வாண்ணே சீக்கிரம் போகணே.
சீக்கிரம் வாண்ணே போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறான் அவன். அவன் மட்டும் இல்லை, அந்த 100 பேரில் எல்லாருமே அந்த சாம்பார் இட்லி இதுக்காக வந்து பாதி உயிரை வந்து எழுதி வச்சுருவாங்க போல். அப்படி அந்த உமையாள் விலாஸுக்கு வந்து எல்லோரும் குதூகலமாக நடந்து போயிட்டுருக்குறாங்க. அந்த உணவகத்தோட முன் வாசல் வழியாக போகிறதுக்கு இவங்களுக்கு அனுமதி இல்லை. பின்னாடி இந்த எச்சில் இலையெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, அந்த பக்கம் பின்னாடி பக்கம் போயிட்டு இந்த 100 பேரும் வந்து போய் கொஞ்சம் 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 எல்லாம் பேசுகிறாங்க அந்த வாசனையை பற்றி. டேய், நெய் முருகிற வாசனை வருதுடா, தோசைன்னு ஒன்று போடுறாங்கடா, வட்டமாக இருக்கும்டா, அதில் ஊற்றுறாங்கடா அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க உள்ள. பார்த்தியா எம்புட்டு வாசனை வருது, பார்த்தியா அந்த தோசையை இன்றைக்காவது ஒரு நாள் நம்ம தின்றுணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு கோஷ்டி பேசிகிட்ருக்கு. அப்புறம் ஹோட்டல் முதலாளி வெளியே வர்றாரு. வரிசையாக குந்தி உட்காருங்கடா, எல்லாத்துக்கும் இட்லி உண்டுடா, நீங்கள் யாரும் எந்த கவனம் பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூலியாளை கூப்பிட்றாரு. மூக்கு வளையம் தண்டபாணி தான் கூலியாள். ரொம்ப கோவக்கார மனுஷன், அடிதடினா முன்னாடி நிற்கக்கூடிய ஆள். அவனை தான் வந்து கூலியாளாக போட்டிருக்கிறாரு முதலாளி. 100 இலை எடுத்துகிட்டு வரான். வரிசையாக குந்துங்க, இந்த ஆளுக்கு ஒரு இலை நீங்களே பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இலையை தூக்கி போடுறாரு. வழக்கமாக நம்ம தொம்பண்ணா தான் வந்து இலை எடுத்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு. அண்ணே மூக்கல் என்ன இட்லி இருக்குதாண்ணே? இருக்குடா, உள்ளே வெந்துட்டுருக்கு, 100 பேருக்கு எல்லாத்துக்கும் தயார் பண்ணோம்ல, சும்மாவா, கொண்டுரா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அதட்டை போட்டு போகிறாரு. அண்ணே அந்த தோசை தோசை இந்த நெய் எல்லாம் ஊற்றி பண்ணுறீங்களே அந்த பலகாரம் எவ்வளோண்ணே? வந்த வேலையை மட்டும் பாருங்கடா, தோசை திங்கிற மூஞ்சியை பாரு, 1,000 ரூபா நைட் தோசை கொடுப்பியா நீ? ஐயோ 1,000 ரூபாயா? சரிண்ணே இட்லியை கொண்டு வாங்க, நமக்கு அதுதான் வேணும், இட்லியை கொண்டு வாங்க அப்படின்னு கச்சன்னு ஒரே கூச்சல். அங்கே எல்லாருமே வரிசையாக உட்காந்துக்கிறாங்க குத்தி வச்சுட்டு. அப்படி இலையை வந்து இப்படி 2 கையில் ஏந்திக்கிட்டு இட்லி வந்து அப்படியே ஆவி பறக்க அந்த கூடையில் போட்டு அது மேலே ஒரு துணியை போட்டு கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஆளுக்கு 2 இட்லி. நம்ம இப்போ சாப்பிட்ற மாதிரி சின்ன இட்லி இல்லை, அது நல்லா பெரிய பன்னு மாதிரி இருக்குது. ஒரு 2 இட்லி, ஆளுக்கு 2 இட்லி அப்படியே வரிசையாக வச்சுட்டு போகிறாங்க. அந்த இட்லி அப்படியே மூந்து பார்க்குறாங்க. அடுத்து வந்து முக்கியமான விஷயம் வருது, சாம்பார். அப்படியே மணக்க 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 அப்படியே சாம்பார் வந்து பக்கெட்டில் வந்து ஆளுக்கு ஒரு கரண்டியை வந்து அள்ளி 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 ஊற்றிட்டு போயிட்டே இருக்காங்க கூலி ஆட்கள். அந்த வாசனை வந்து தலையிலேருந்து உள்ளங்கால் வர அப்படியே குறு 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 குறுன்னு பரவுது. அவங்களுக்கு அப்படியே ஒரு குதூகலமாக இருக்குது. அவ்வளோ உள்ளத்தில் வந்து மகிழ்ச்சி பொங்குது. அப்படியே சுட 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 சுட. அண்ணே சாம்பாரில் கொஞ்சம் நெய்யெல்லாம் ஊற்ற மாட்டிங்களா? அடி யாரா நெய் கேட்குறவ அப்படின்னோடனே அப்படியே பிசைஞ்சு அப்படி ஒரு அமிர்தம் போல் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வருடம் முழுக்கவே வந்து அந்த உப்பு இல்லாத கேப்ப கஞ்சியும் சோளக்கஞ்சியும் இப்படி தான் இவங்க வந்து சாப்பிடுவாங்க. எங்கன்னா கிடைக்கிற காடை கௌதாரி பறவைகள் பழங்கள் கொட்டைகள் கிழங்குகள் இப்படி தான் இவங்களுக்கு வந்து உணவாக வந்து கிடைக்கும். இந்த சாம்பார் அப்படிங்கிறது வந்து பருப்பு உப்பு காரம் மசாலா தூட்கள் எல்லாமே போட்டு அப்படி ஒரு லக்ஸரியான ஒரு உணவு பதார்த்தமாக அவங்களுக்கு இருக்குது. அப்படி ருசித்து வழித்து அதை வந்து கையெல்லாம் ஒழுக விட்டு வாயெல்லாம் ஒழுக விட்டு அந்த சாம்பாரை வந்து சாம்பார் இட்லி வந்து அவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. நம்ம இந்த பையன் பேசிட்டு வந்தான்ல, அவன் வந்து அண்ணே தண்டபாண்டியண்ணே ரவுண்டு அந்த சாம்பார் மட்டும் ஊற்றுனே, ரவுண்டண்ணே சும்மா தொட்டு ஊற்றினீங்கன்னா கூட போதும்ண்ணே, கொஞ்சம் ஊற்றுனே அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமாக கேட்குறான். கூட இருந்த ஆளுங்கள்லாம் டேய் கம்னரா அடிச்சு போட போகிறான், அண்ணே காசு கொடுத்தானே சாப்பிட்றோம், நம்ம சும்மா சாப்பிட்றோம்ண்ணே, கொஞ்சம் சாம்பார் கேட்டால் என்னண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே கொடுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் வந்து முறைச்சி பார்த்துட்டு டேய் இட்லியில் தட்டில் சாம்பார்லாம் ஊற்ற முடியாதுடா, சாப்பிட்டியா வேலை சூப்பிட்டு எழுந்து போய்கிட்டே இருக்கணும், என்ன என் முன்னாடி நீ நிற்கவே கூடாது, குடிட அப்படின்னு சொல்லிட்டு மூக்கு வளையம் தண்டபாணி வள்ளுன்னு திட்டிட்டு போகிறாரு. இவன் கெஞ்சறான், அண்ணே கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வருஷத்துக்கு ஒரு முறை தானே, இதுக்காக நாங்கள் அடுத்த வருஷம் வரைக்கும் காத்திருக்கணும்ண்ணே கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சறான். அவன் ஓடி வந்து பள்ளுன்னு ஒரு அடி விடுறான். சொல்லிக்கிட்டே இருக்க நீ பாட்டுக்கு நான் கெஞ்சிட்டு இருக்கிற வியாபாரம் நடக்கிற இடத்துல அப்படின்னோடனே எல்லாரும் கும்பல் சேர்ந்துட்டாங்க. 100 பேர் இல்லை, குறுகுறுன்னு எல்லாம் கும்பல் சேர்ந்துக்கிட்டாங்க. தண்டபாணிக்கு பயமாக போச்சு, என்னடா அது அவசரப்பட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு
சரி பயத்த வெளியில காமிச்சிக்கக்கூடாது, பயந்துறக்கூடாது நம்ப. இவனுங்க முன்னாடி பயந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எட்டி மறுபடியும் அவன வந்து உதைக்கிறான். "போடா வெளில! எவனும் இங்க நிக்கக்கூடாது. எல்லாம் இலைய ஓரமா போட்டு கெளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறான். எல்லாரும் கும்பலா வந்து அவன நெருக்கவே குடுகுடுன்னு உள்ள ஓடிர்றான். உள்ள ஓடி போயிட்டு ஒரு பக்கெட்டு நெறைய சுடு தண்ணிய கொண்டு வர்றான். கொண்டு வந்து கும்பலா இருக்கிற ஆளுங்க மேல அப்படி ஒரு வீசு வீசி எறிஞ்சான் பாரு. அந்த சுடு தண்ணியோட வெப்பம் தாங்காமல 100 பேரும் எலும்புச்சி மூட்டை அவிழ்த்து மேலேருந்து கொட்டின மாதிரி சிதறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையனுக்கு பாவம் வாய் மூஞ்செல்லாம் வெந்து போச்சு. ஆளுக்கு ஒரு பக்கம் சிதறி ஓடி எல்லாமே அந்த இடத்துலேருந்து காணாமல் போயிட்டாங்க. காணாமல் போயிட்டாங்க தான். ஒரு கட்டத்தில் வந்து கூலி ஆட்கள் வந்து காணாமல் போயிட்டாங்க. ஏன்னா முத்துசாமி தேவன் வந்து இவங்களுக்கு வேட்டி சட்டை துண்டெல்லாம் கொடுத்துட்டு அவன் ஊருக்கு போகிறான். அவனோட சொந்த ஊருக்கு போயிட்டு அங்கே நாகம்மாள் அப்படின்னு ஒருத்தி இருக்கா. அவங்களுக்கு பெரிய நல்ல முற்றெல்லாம் வச்சு நல்ல பெரிய வீடாக கட்டியிருக்கான். அந்த நாகம்மாளுக்கு வேலை செய்கிறதுக்கு 2 வேலைக்காரிகள் இருக்காங்க. நல்லா ஜகஜகன்னு இருக்கா. நகையும் நட்டுமா இருக்கா. போன உடனே சாப்பிட்றான். அவ கூட உறவு கொள்கிறான். அதுக்கப்புறம் போன உடனே சாப்பிட்றான். அவ கூட அதுக்கப்புறம் நல்லா உறவு கொள்கிறான். அப்புறம் நல்லா தூங்கிடுறான். அவன் தூங்கினதுக்கப்புறம் சுடையன் செட்டியார் அப்படின்ற ஒரு பெரிய முதலாளி, அந்த ஊரில் வந்து மிகப்பெரிய முதலாளி, தோட்டம் துறவு மேலே போடிமெட்டில் அவருக்குன்னு நிறைய காப்பி தோட்டங்கள்லாம் இருக்குது. அவரோட வண்டி வந்து அந்த வீட்டு முன்னாடி நிற்குது. வண்டியிலேருந்து இறங்கி அவர் திண்ணையில் வந்து உட்கார்றாரு. நாகம்மை ஓடி வந்து வாங்க முதலாளி வரவேற்கிறா. குடிக்க ஒரு சொம்பு நிறைய மோரும் கொடுக்குறா. என்னம்மா ஏம்மா நம்ம உற்சாமி எங்கம்மா? அவர் இன்னும் வரலைங்களே சாமி அப்படின்னு நாகம்மா சொல்கிறான். அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஆள் உள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்சு தானே வராரு. என்னம்மா முதலாளிக்கு தர்ற மரியாதையாம்மா இது? ஆள் உள்ளே இருக்கிறாப்புல இருக்குது இல்லைங்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை முதலாளி, உங்ககிட்ட போய் சொல்லுவோம்மா? நீங்கள் போகிற பிச்சை காசில் கஞ்சி குடித்து வாழ்கிறவங்க பொய் சொன்னால் எங்களுக்கு கஞ்சி கிடைக்குமா அப்படின்னு வந்து இழுத்து நாகம்மை பேசுகிறான். அப்போ தான் நினச்சிக்கிட்டாரு, இவ எங்கே இருந்தா நம்ம தோட்டத்தில் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு ஐயா சாமின்னு தரையில் விழுந்து கும்பிட்றவ இடுப்பில் கை வச்சுக்கிட்டு எங்கிட்டே வேக்கானம் பேசிக்கிட்டு இருக்கா. என்னம்மா எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துப்போம். பேசி தீர்க்காத விவகாரம் எந்திருக்கு. இப்படி ஆள் உள்ளே வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னால் எப்படியே? சமக்கூலிக்கும் உங்களை தான் நம்பியிருக்கோம். இது உங்களுக்கு நியாயமும் இல்லை, நல்லதுக்கும் இல்லை. அதையும் நான் சொல்லிடுறேன். சரிம்மா, வந்தாப்புலினா இந்த மாதிரி முதலாளி வந்துட்டு போனான்னு சொல்லு, மேற்கொண்டு ஏதாவது பேசணுன்னா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக அவர் எழ ஆரம்பித்தார். முதலாளி உங்களுக்கே தெரியும், பல காலமாக சுமையேற்றருக்கும் ஐயாவுக்கு நம்ம தான் பண்ணிகிட்ருக்குறோம். திடீர்னு நீங்கள் கழுதைக்காரங்கிட்ட சவகாசம் வச்சு பேசுகிறதா அரசு புரசலாக பேசிக்கிறாங்க. நீங்கள் பண்ணுறது மட்டும் நியாயமா முதலாளி அப்படின்னு இழுத்தா நாகம்மா. முதலாளிக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு, இதனால தான் கோவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை அவன் நேரடியாக நம்மக்கிட்ட பேசலாமே, இப்படி பொம்பளை விட்டு பேச வைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அவருக்கு மண்டையில் சுருன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த அம்மா அவர்கிட்ட கூலியாக இருந்தது. கூலிக்காரங்க குனிஞ்ச தவலை நிமிராமல் வாயை பற்றி தான் பேசணும், பேசவே கூடாது முதல்ல. இவன் என்னடானா நேருக்கு நேராக வந்து நிமிர்ந்து இப்படி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கோவம், அவருக்கு பயங்கரமான கோவம். துண்டு உதவி தோளில் போட்டு இல்லை சண்முகம் வண்டிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டார். இது வந்து முத்துசாமி நாயகனுக்கோ இல்லை நாகம்மாவுக்கோ பெரிய விஷயம் இல்லை. இந்த முதலாளி இல்லைன்னா அங்கே ஏகப்பட்ட முதலாளிகள் வேலை கொடுக்கறதுக்காக காத்து இருக்கிறாங்க. வேறு வழியும் இல்லை. இவன் தான் மோனோபோலி மாதிரி அந்த வணிக பாதையே வந்து மொத்த கண்ட்ரோல்லையும் பிடிமானமும் அவன் கையில் தான் இருக்குது. எங்கே போகிறாரு, திருப்பி நம்மக்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த செட்டியார் என்ன பண்ணுறாரு, அதோட விடலை. நேராக வண்டி வீட்டுக்கு விடாமல் சீலமலைக்கு விட சொல்கிறார். அது ஒரு ஊர். சீலமலையில் பார்த்தீங்கன்னா மூவண்ணா அப்படின்னு ஒரு பெரிய ஆள் இருக்கிறார். பெரிய ஆள்னா ஆள் பார்க்குறதுக்கே நல்லா நல்லா தாட்டியாக உயரங்கரமாக இருப்பார். அவர் தலைமையில் ஒரு 50-60 குடும்பம் வந்து அந்த சீலமலையில் இருக்குது. அவங்களோட முக்கியமான தொழில் என்னென்னா கழுதை ஓட்டுறதான். கழுதை அப்படின்னா
அவங்க வந்து இந்த சீலமலையிலிருந்து கம்பம், போடி வரைக்கும் சுமைய கொண்டு வர்ற தொழில் பார்க்குறாங்க. ஒரு 30, 40 கழுதைகள் அவங்ககிட்ட இருக்குது, மூவண்ணா கிட்ட. அது இல்லாம அவர் பின்னாடி 60, 70 குடும்பங்கள் இருக்குது. அது சார்ந்த ஆட்களும் இருக்கிறாங்க. முத்துசாமி நாயக்கனை வந்து எதிர்க்கிறதுக்கான ஒரே வழி இந்த மூவண்ணா தான். அவரும் நல்ல குரல் உள்ள ஆள் தான் அந்த ஏரியாவில். அவரும் வந்து யாரும் பெருசாக எதிர்க்க மாட்டாங்க. அப்படியான ஒரு ஆள் பலம் உள்ள மூவண்ணா. அவர் வீட்டுக்கு நேராக வண்டி போகுது. மூவண்ணா வந்து முதலாளி வந்து வண்டி நிற்கவே அடித்து பிடிச்சி வீட்டை விட்டு ஓடி வர்றாரு. வந்து ஐயா என்ன ஐயா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கை கட்டி நிற்கிறார். ஐயா உட்காந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலாளி மட்டும்தான் உட்கார்றாரு. இவர் நின்றுட்டு தான் இருக்கிறாரு. இந்த வேறு நமக்கு மேலே காப்பி காடு தோட்டம் எல்லாம் இருக்குது, உனக்கு தெரியும். சுமை வந்து இறக்கிறதுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது. முத்துசாமி நாயக்கன் தான் அந்த வேலையை பார்க்குறான். ஆனால் முன்ன பின்ன நடந்துக்கிறான். சொல்லில் சுத்தம் குறைஞ்சி போச்சு. அதனால் வேறு வழியை பார்க்க வேண்டிய நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன். ஐயா சொல்லுங்க ஐயா, நாங்கள் என்னையா பண்ணோம்? ஒன்றும் இல்லைடா மூவண்ணா, நீ கழுதை வச்சுருக்க, கழுதையை மேலே கொண்டு போய் பழக்கி சுமையை தூக்கிட்டு வரணும். அதுக்கான வேலைகளை நீ வந்து பார்க்கணும். ஏன்னா ஆட்களை வச்சுக்கிட்டு மேலேயும் கீழே ஏறி இறங்கிறதுக்கு ரொம்ப நேரமும் ஆகுது. கூலியும் அவன் சொல்கிறது தான். அவன் சொல்கிறது கீழே நம்ம கொடுக்கவும் முடியல. நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்ன சொல்கிற என்னென்ன? ஐயா இந்த கழுதைங்கள்லாம் தரக்காட்டில் நடக்கிற கழுதைங்கய்யா. மலைக்காட்டில் போய் எப்படி? அதுவும் மலைக்காட்டு பாதையில் கொஞ்சம் தவறினாலே கழுதை பள்ளத்தில் போய் என்னையா அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு தயங்கி சொல்கிறார். செட்டியார் விடுற மாதிரி இல்லை. ஏய் ஆள், கழுதை, போக்குவரத்து, கூலி எல்லாத்தையும் நான் தர்றேன். கழுதை விழுந்தாலே அதுக்கான கூலியும் நான் தந்துடுறேன். எனக்கு இது வந்து நடந்தாகணும் அப்படின்னு ஒத்த கால் நிற்கிறார். இவருடைய குழப்பம். ஐயா கொஞ்சம் நேரத்தை கொடுங்க, குளத்தோட கூடி பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவோம். எனக்கு நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியல. இந்த மாதிரியெல்லாம் முன்னாடி நடந்ததும் இல்லை. கழுதையை மேலே கொண்டு போகிறதுங்கிறது வந்து லேசுப்பட்ட காரியம் இல்லையா. ஆள் நடக்கிறது ஏ உன்னால் முடியும், அது எனக்கு தெரியும். அதனால தான் வந்திருக்கேன். நீ அங்கே பேசுகிற இங்கே பேசுகிறலாம் இல்லை, பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து முதலாளி கிளம்ப போனார். ஐயா கொஞ்சம் நில்லுங்கய்யா, சொல்கிறத கேளுங்கய்யா. ஏன்னா அவர் கேட்குற மாதிரி இல்லை. வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். மூவண்ணாக்கு 2 பசங்க. ஒருத்தர் பேர் வந்து பெருமாள், இன்னொருத்தர் பேர் சுப்பையா. 2 பேரும் நல்லா ஓங்குத்தாங்க வளர்ந்து அக்கா தங்கச்சிலே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஊரில் இருக்கிறாங்க. அப்புறம் அவங்களும் அப்பாவை பார்க்குறாங்க. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு, லே முதலாளி என்னவோ சொல்கிறாரா, எனக்கு ஒன்றும் புரியல, ஊருக்காரங்களை கூப்பிடுங்கடா அப்படின்னோடனே மொத்த ஊரும் கூடிடுது. என்னையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்ண முதலாளி சொல்லிட்டாரு, கழுதையை மலை மேலே கொண்டு போய் காவு கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஒருத்தன் வந்து ஆரம்பிக்கிறான். ஆரம்பிக்கும் போதே ஏன் அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, இது எப்படி பண்ணலாம், அது ஏதாவது வாக்கு சொல்லுங்கயான்னா ஆளுக்கு வாய்க்கு வந்தது பேசிக்கிட்டு அப்படின்னு மூவண்ணா வந்து அதட்டவே எல்லோரும், எப்பா எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் புது விஷயம். முத்துசாமி நாயக்கனை எதிர்த்து இங்கே தொழில் பண்ணுறதுன்னா அவ்வளோ சாதாரண விஷயமா? ஏதாவதுனாலும் யோசித்து பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் இங்கே சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி ஊருக்காரங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மூவண்ணா அன்றைக்கி இரவு முழுக்க யோசிக்கிறாரு. பொண்டாட்டியோட சொந்தக்காரங்க அப்படியெல்லாம் கூடி பேசி ஒரு முடிவுக்கு வர்றாரு. பெருமாள் தானே மூத்த புள்ள, அவனை கூப்பிட்டு, இந்த பாரு ஒரு 2 கழுதை எடுத்துக்க, மலைக்காடு நல்லா தெரிஞ்ச ஆளை கூப்பிட்டுக்க, கழுதை மேலே ஆட்டு புழுக்க இருக்கு இல்லையா, 2 மூட்டை ஏற்றிக்க, முதல்ல தோதா வழியை பார் எப்படி போகுது வருதுன்னு என்கிட்ட வந்து சொல்லடிட்டோன்னே, அதே மாதிரி நல்லா அந்த வழியை தெரிஞ்ச ஆளுகளை வந்து கூப்பிட்டுக்கிட்டு, கூட ஒரு 4-5 பேர் கூப்பிட்டுக்கிட்டு 2 கழுகையை கூப்பிட்டுக்கிட்டு போகிறார் நம்ம பெருமாள். அவர் பெருமாள் போன உடனே மலை மேலே போகிறார். மலை மேலே கழுதையை ஓட்டிக்கு கழுதை வந்து நிறைய இடத்துல இழுத்துட்டு தான் போக வேண்டியது. கழுதைக்கு அது பாதையே புதுசாக இருக்குது, அந்த சூழல். ஏன்னா நிறைய வன விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா. கழுதைக்கு அந்த அந்த வாசனை நல்லா தெரியும், தயங்குது. அது வந்து என்ன தான் பழக்கப்பட்ட கழுதினாலையும்
ஏற மாட்டேங்குது. அப்படி இப்படி நெகட்டி கிகட்டி பாதி தூரம் போயிடுறாங்க. அங்கே போனால் முத்துசாமி நாயக்கன் துப்பாக்கியோடு நிற்கிறான். கூட 2-3 கூலி ஆட்கள் வேறு தடியாக நிற்கிறானுங்க. பாறை மாதிரி இருக்கிறானுங்க ஆளுங்க. இவர் பெருமாளுக்கு அந்த பயம்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இவங்களே வந்து ஒரு தொழில் பண்ணுறவங்க தான். வியாபாரத்தில் வந்து இவங்களும் ஒரு பங்கு தான். இவங்களுக்கு ஆள் அம்பு அடியாள்லாம் இருக்குது. அப்புறம் இந்த பாரு, இது என்னோட இடம், இதில் எவனும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சு மிரட்டுறாரு. பெருமாள் அசால்ட்டையோ வெளியே முடியா, இதெல்லாம் வந்து காலம் மாறுது, காலம் மாற மாற எல்லாமே மாற தான் செய்யும். இது உன் இடம் ஞாபகம் சொன்னது, தெய்வத்துக்கு சொந்தமான இடம் இதெல்லாம். தெய்வம் அனுமதிச்சா நாங்கள் தொழில் பண்ண போகிறோம், நீ என்ன அனுமதிக்கிறது எங்களா அப்படின்னு சொல்லிட்டு எகத்தாலமாக பேசிட்டு, ஒன்று பண்ணுவோம், நீ நானும் இந்த தொழிலை சேர்ந்து பண்ணுவோம், வர்றதில் உனக்கு பாதி எனக்கு பாதி, ஒத்துக்கிட்டால் கூட வந்து பாதையை காமி, இல்லைன்னா பாதையை விட்டு விலகு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கழுதியை ஓட்டிகிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு ட்ரிப்பே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. நல்லபடியாக மேலே போகிறாரு. மேலே செட்டியார் இவங்களுக்காக காத்திருக்கிறாரு, வரவேற்கிறார். இவங்க போன பாதையெல்லாம் வந்து செடிகளை வெட்டி போட்டு அடையாளப்படுத்தி அந்த மாதிரி தான் வந்து மேலே போகிறாங்க காட்டுக்குள்ளார. இந்த மாதிரி முத்து இடையில வந்து தடுத்தான், இந்த மாதிரி விரட்டி விட்டுருக்கோம், ஏன்னால் எப்போனாலும் தொந்தரவு பண்ணுவான் அப்படின்னு வந்து முதலாளிக்கிட்ட பெருமாள் வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு, சரி அதெல்லாம் விட நான் பார்த்துக்கிறேன், கழுதிகள் எப்படி அப்படின்னோடனே, பழக்கணும் ஐயா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏன் மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்குது அவருக்கு. அப்படி வந்து கிட்டத்தட்ட வந்து 6-7 மாதங்கள் தினமும் இந்த ஒரு கழுதியை வந்து பழக்கிறாங்க. ஏன்னா ஒரு 2-3 கழுதிகள் பழக்கிட்டோம்னா அதுங்க வந்து மற்ற கழுதிகளெல்லாம் வந்து பழக்கிடும். அதுவே வழி வந்து அதுவே வந்து மோப்பம் பிடிச்சிட்டு போயிடும், வழி தவறி போகாது. வழி தவறு தான் காட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான விஷயம். அந்த மாதிரி அடர்ந்த காட்டில் வழி தவறிட்டோம்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். அது வந்து கழுதியாகட்டும் மனுஷனாகட்டும் ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். அந்த விலங்குகள், அது இல்லாமல் கொடூர விலங்குகள்லாம் இருக்குது. பாதைன்னா பாதை, அதை விட்டு விலகக்கூடாது. முத்துசாமி அப்படி தானே வச்சுட்டு இருந்தாப்புல. அப்படி பழகி 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 கிட்டத்தட்ட ஒரு 10-15 கழுதைகள் வழியாக வந்து சுமைகளை மேலே கொண்டு வர்றதுக்கு நல்லா பழகிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு செட்டியார் வேறு ஒன்று யோசிக்கிறார். முத்துசாமி எப்படியாவது வந்து காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளையம்மாவை தயார் பண்ணுறாங்க. அதுக்காக வெள்ளையம்மாளுக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட ஒரு ஜீவன், பாவம், வாழ்க்கையே அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்ருக்காப்புல. அவளுக்கு வந்து இந்த தும்பண்ணா மேலே தான் ரொம்ப ஆசை. அவள் மார்பில் வந்து விஷத்தை தடவி முத்துசாமி நாயக்கனோட கதையை வந்து எல்லாம் சேர்ந்து வெற்றிகரமாக முடிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு கதை ஆரம்பிக்குது. என்ன கதைன்னா கழுதை பாதை தான் இந்த கதையோட பெயர். இன்னும் சொல்லப்போனால் இது எஸ். செந்தில் அவர்கள் எழுதிய கழுதை பாதை நாவல். இந்த நாவலே வந்து ரொம்ப 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 தமிழில் இருக்கிற மிக மிக முக்கியமான ஒரு நாவல். இந்த நாவலோட கதைக்களம் பார்த்திங்கன்னா இந்த கதையில் வர்ற மாதிரி போடி நாயக்கன் ஒரு போடி மெட்டு, அதுலேருந்து அந்த மூணாறு வரைக்கும் அந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற ஒரு நிலப்பகுதி தான் இந்த நாவலோட கதைக்களம். இந்த நாவலோட பேர் வந்து கழுதை பாதை இல்லையா? இந்த நாவல் ஆரம்பிக்கிறதே வந்து இந்த சீலமலை முத்தண்ணா இருக்கார் இல்லையா, அவருக்கு 2 பசங்க, பெருமாள் அப்புறம் சுப்பையா. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மலைக்காட்டில் வந்து ஒரு கழுதை பாதையை வந்து உருவாக்குறாங்க. முதல்ல ஒரு 2 கழுதை 3 கழுதைன்னு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 100 கழுதைகள் மேலேயும் கீழேயும் வந்து பொருட்களை ஏற்றி இறக்குற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து வளர்கிறாங்க. முத்துசாமி நாயக்கன் ஒரு பக்கம் அவனை இறந்து போகிறான். அதனால் இவங்க வந்து இந்த வணிக பாதையை வந்து கையில் எடுக்கிறாங்க. கொஞ்சம் வளர்ந்த உடனே இவங்க பேர் வந்து மூவண்ணா, அதாவது பெருமாள் வந்து மூத்தவர்ன்றனால மூவண்ணா, சுப்பண்ணா அப்படின்னு வந்து மாறுது. இவங்கக்கிட்ட ஆளுக்கு 100 கழுதைகள் இருக்குது, வெவ்வேறு கழுதைகள் இருக்குது. இப்போ அந்த பகுதி வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் தோட்டமாக இருக்குது. அந்த மேலே பெரிய வந்து ஒரு காப்பி காடாக வந்து மேலே இருக்குது. அதெல்லாம் வந்து காப்பி தளிரை வந்து கொண்டு வரதும் கீழே இருந்து பொருட்களை மேலே கொண்டு போகிறதுமா இருக்காங்க. இவங்க வாழ்க்கையை பற்றி சொல்கிறது தான் வந்து நாவலே வந்து கழுதை பாதை.
சரி, இப்போ வந்து இந்த நாவலை பற்றி ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பார்வையை நம்ம வந்து பார்க்கலாம். நிலப்பகுதி நான் சொல்லிட்டேன். இந்த நாவல் வந்து எந்த நிலப்பகுதியை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிலமே வந்து 2 பகுதியாக இருக்குது. இந்த 2 பகுதியை பற்றியும் இந்த நாவல் வந்து பேசுது. என்னென்னா, தரைக்காடுன்னு சொல்கிற அந்த தரைப்பகுதி, தரையில் இருக்கிற ஊர்கள் எல்லாமே. மலைக்காடு அப்படின்னா மலையில் வாழ்கிற மக்கள். இந்த 2 மக்களோட வாழ்க்கை, பண்பாடு, இவங்களோட வரலாறு, இவங்களோட துன்பங்கள், இதிகாசங்கள், தெய்வங்கள், அந்த தெய்வம் இதிகாசத்தோட எப்படி கனெக்ட் ஆகுது, இதை பற்றி எல்லாமே வந்து இந்த நாவல் வந்து சொல்லுது. முக்கியமாக தரைக்காட்டு மக்களோட மலைக்காட்டு மக்கள் வந்து அதிகமாக இந்த நாவலில் வந்து பேசப்படுறாங்க. மலைக்காட்டு மக்கள் மலையிலேயே பிறந்து வளர்ந்து வாழக்கூடிய மக்கள், முதுவாக்குடிகள் அப்படின்னு வந்து அவங்கள வந்து சொல்கிறாங்க. நிறைய முதுவாக்குடிகள் இருக்குது. ஒவ்வொரு முதுவாக்குடிகளுக்கும் பெயர் இருக்குது. வெள்ளாற்று முதுவாக்குடிகள், மூவாக்குடிகள், அப்புறம் வசைப்பட்டி குடி, அடுத்து சித்தாற்று குடி, சாமியார் குடி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குடிகள் இருக்குது. ஒவ்வொரு குடிகளுக்கும் இடையான உறவுகள், அவங்களுக்குள்ளார நடக்கிற அந்த திருமணம், இறப்பு, அவங்க எப்படி வேட்டையாடுறாங்க, எப்படி அவங்களுடைய வாழ்க்கை வந்து போகுது, அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு, அந்த குலதெய்வங்களுக்கான தனியான கதைகள், இது எல்லாமே வந்து இந்த நாவலில் வந்து அவ்வளோ அழகாக வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இவங்களுக்கும் இந்த மேலே இருக்கிற காப்பி காட்டுக்கும் என்ன உறவு அப்படின்னா, பெருசாக ஒன்றும் உறவெல்லாம் இல்லை. இவங்க தனியாக வாழ்கிறாங்க. காப்பி காடு, அதை சுற்றி வேளாண் செய்யக்கூடிய, மலை மேலே வேளாண் செய்யக்கூடிய அந்த தோட்டங்கள் எல்லாம் வந்து தனியாக இயங்குது. அதுக்கு வந்து தரைக்காட்டிலேருந்து ஆட்கள் வந்து வேலை செய்கிறாங்க. தரைக்காட்டிலேருந்து வந்து சில பேர் அங்கேயே தங்கி வேலை செய்கிறாங்க, சில பேர் அப்பப்போ வந்து போகிறாங்க. ஏன்னா விவசாயம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நல்லா தெரியுது. தரையில் இருக்கிறவங்களுக்கு, மேலே இருக்கிறவங்களுக்கு அதுக்கான விவசாய அறிவு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. அவங்களும் வந்து விவசாயம் பண்ணுறாங்க, ஆனால் இதுவெல்லாம் புது பணப்பயிர்கள் இல்லையா? ஸோ அதனால் கீழேருந்து வந்து வேலை செய்கிறாங்க. சரி, கீழேருந்து வந்து வேலை செய்கிற அந்த ஆட்களுக்கும் இவங்களுக்கும் என்ன உறவுனா, பெருசாக ஒன்றும் உறவு இல்லை. உறவே வச்சுக்கக்கூடாதுன்னு அவங்க மலையில் இருக்கிறவங்க முடிவு பண்ணுறாங்க. தரைக்காட்டுக்காரங்களை வந்து மலைக்காட்டுக்காரங்க கல்யாணம் கூட பண்ணிக்கக்கூடாது, அவ்வளோ கட்டுப்பாடு. அப்படியே மீறி ஏதாவது பண்ணால் மலைக்காட்டுக்காரங்க பொண்ணோ பையனோ அவங்க வந்து கொன்று ஆற்றில் விடுகின்ற பழக்கம் கூட அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் வேறு விதத்தில் வந்து அவங்க அவ்வளோ அன்னோன்யமாகவும், அவ்வளோ பாசமாகவும், அவ்வளோ வெள்ளந்தியாகவும், அவங்களுக்கேயான ஒரு வாழ்க்கை முறையை வந்து அவங்க வாழ்கிறாங்க. அந்த நாவலில் வந்து அது அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. இப்போது இந்த கழுதை பாதை வழியாக இந்த தரைக்காட்டுக்கும் மேலே இருக்கிற அந்த மலைக்காட்டுக்கும் ஒரு இணைப்பு உருவாகி, மேலேருந்து பொருட்கள் கீழே வர்றதும், கீழேருந்து மேலே பொருட்கள் போகிறதும், இதன் மூலயமாக பண்பாட்டு நாகரிக கொடுக்கல் வாங்கல்கள், அவங்களுடைய வாழ்க்கை மாற்றங்கள் எல்லாமே இந்த நாவலில் வந்து அப்படி கொடுத்துட்டே போயிட்டே இருக்குது. அதாவது இந்த நாவல் வந்து இந்த மூவண்ணா சுப்பண்ணா இவங்க குடும்பத்தை பற்றி மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் வந்து இந்த நாவலில் வந்து அழகாக கோர்த்து போயிட்டே இருக்குது. அந்த ஒட்டுமொத்த நிலப்பகுதியிலும் அங்கே வாழ்கிற மக்களோட வாழ்க்கையும் இந்த நாவல் வந்து மேலோட்டமாக இல்லாமல் அப்படியே நம்மளை கொண்டு போய் அங்கே வாழ வைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாவல் வந்து ஒரே ஸ்டிச்சில் நான் படித்து முடித்தேன். அதாவது அப்படியே அந்த மலைக்காட்டில் நம்ம வந்து கழுதைகளோடு நடந்து போகிறோம், ஆட்களோடு நடந்து போகிறோம், நமக்கும் வேத்து கொட்டுது, இயற்கையால் அப்படியே ஈர்க்கப்பட்டு நம்ம அந்த காட்டு நடுவில் நம்ம நிற்கிறோம். காப்பி தளிர்களோட அந்த இளம் வாசனை, ஓடைகளோட அந்த சலசலப்பு, பறவைகளோட அந்த இசை கூச்சல், இது எல்லாமே அப்படியே நம்ம வந்து அப்படி நிற்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல போயிட்டு. இந்த நாவல் பார்த்திங்கன்னா நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் எல்லாரும் சொல்லியிருக்காங்க இந்த நாவல் ரொம்ப முக்கியமான நாவல்னு சொல்லிட்டு. ஏனோ இந்த நாவல் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நான் படிக்கிறதுக்கு. ஏன்டா இவ்வளோ நாள் இந்த நாவலை படிக்காமல் விட்டோம், நம்மளுக்கு யாரும் இன்னும் அழுத்தி சொல்லலையோ அப்படின்னலாம் அந்த நாவல் படிக்கும்போது எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த நாவலுக்கே உள்ள அந்த தரம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா? இந்த நாவல் எல்லாம் வந்து முதன்மையான வரிசையில் கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு நாவல் இந்த நாவல். அவ்வளோ ஒரு அந்த வாழ்க்கை பற்றின நுணுக்கமான விஷயங்கள்லாம் வந்து இந்த நாவல் வந்து பதிவு பண்ணியிருக்கு. அதுவும் அவங்க பேசுகிற அந்த மொழி, முக்கியமாக அந்த பகுதிக்கே, அந்த நிலத்துக்கே, அந்த மக்களுக்கே உரிய படிமங்கள், பழமொழிகள்,
கதைகள், நிறைய நாட்டுப்புற கதைகள், இதிகாச கதைகள் எல்லாமே அந்த கதையோடவே அப்படியே பதிவு பண்ணப்பட்டிருக்கு இந்த நாவல்ல. தனித்தனியா துருத்திட்டு நிக்காம, போற போக்குலயே அப்படியே வந்து இந்த நாவல்ல வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு கால மாற்றம் இந்த நாவல்ல நிகழ்ந்திருக்கு. 1948 அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? இது வந்து குறிப்பிடப்படல. அப்படியே நாவல் படிக்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அந்த காலத்தில நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அந்த பாதை வந்து கூலி ஆட்கள் மேலே போகிறாங்க, அப்புறம் கழுதைகள் மேலே போகுது. அதுக்கப்புறம் அதிலேயே பேசிக்கிறாங்க, ரோடெல்லாம் போட போகிறாங்க, மேலே வந்து மோட்டார் கார்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கால மாற்றம் வந்து அப்படி அழகாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொடுக்கல் வாங்கல் வழியாக அந்த பண்பாடு மாறுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? கல்வியும் மேலே போகுது. கல்வி மேலே போக போக நவீனம் மேலே போகுது. நவீனம் அப்படிங்கிறது வந்து நிலப்பிரபுத்துவ முதலாளித்துவ ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ்கிறாங்க இல்லையா? கல்வி வந்து இந்த ஒரு அடிமைத்தனத்திலேருந்து நம்மளை மீட்டெடுக்கும் அப்படின்னு வந்து காலப்போக்கில் அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க. மலைக்காட்டிலேருந்து பசங்களை கீழே கொண்டு வந்து எப்படியாவது படிக்க வைக்கணும் அப்படின்னெல்லாம் நினைக்கிறாங்க. இந்த கால மாறுபாடு, அதன் வழியாக அவங்களுடைய வாழ்க்கை மாறுபாடு அப்படியே நுணுக்கமாக அந்த கதை வழியாகவே நம்மளுக்கு அப்படியே சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. சரி, இது ஒரு பக்கம். எனக்கு என்னென்ன பிடிச்சது இந்த நாவலில் அப்படின்னா, நான் மூணாருக்கு முன்னாடி போயிருக்கேன். அங்கே போயிட்டு அந்த தேயிலை தோட்டம் தான் நிறைய நாங்கள் பார்த்தோம் அந்த ஏரியாவில். இந்த போடிமெட்டு வழியாக தான் நாங்கள் வந்து கீழே இறங்கி வந்தோம். போடி நாயக்கனூர் அப்படி நாங்கள் வந்து மதுரைக்கு வந்தோம். அப்போது எனக்கு வந்து இந்த தேயிலை தோட்டங்கள்லாம் கண்ணு கெட்ட தூரம் கிலோமீட்டர் கணக்கில் பார்க்கும்போது அழகாக தான் இருந்தது. முதல்ல அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருந்தது. ஆனால் டக்குன்னு ஒரு எண்ணம் தோணுச்சு, இதெல்லாம் உருவாக்க எவ்வளோ மனித உழைப்பு தேவைப்பட்டிருக்கும். அப்போ மிஷின்லாம் கூட அதிகமாக கிடையாது. முழுக்க மனித உழைப்பு. இந்த உடம்பையே மண்ணில் போட்டு புதைச்சாதான் இப்படி ஒரு நிலத்தை உருவாக்க முடியும் தான் எனக்கு தோணுச்சு. இந்த நாவல் வந்து அந்த காட்சிகள், நாங்கள் பார்த்த அந்த நிலக்காட்சிகள்லாம் மனசில் இருந்தது. ஆனால் அதுக்கு பின்னணி இருக்குது பார்த்திங்களா, அந்த நாவலில் வந்து எனக்கு இந்த நாவல் படிக்கும்போது தான் எனக்கு முழுசாக தெரிஞ்சது. நான் அந்த இடத்துக்கெல்லாம் போனதுனால நாவல் படிக்க எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு இந்த நாவல். அதனால தான் என்னால் தொடர்ந்து இந்த நாவலை வந்து படிக்க முடிஞ்சது. ரெண்டாவது வந்து இந்த நாவலில் வர அந்த உரையாடல்கள், அந்த கிராமத்துக்கே உள்ள, அந்த நிலப்பகுதிக்கே உள்ள அழகழகான உரையாடல்கள் வந்து ரொம்பவே எனக்கு நாவலில் பிடிச்சது. முதுவா குடிகாரனுக்கு குடிமுழுக்க அண்ணன் தாண்டா, முதுவாச்சிக்கு குடிமுழுக்க பிள்ளைக தாண்டா அப்படின்னு இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த மலைக்காட்டுக்கார பொண்ணுங்களுக்கு இந்த தரக்காட்டுக்கார பசங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அது இயல்பாக அப்படி தானே இருக்கும். யாராவது அந்த பசங்க முடிஞ்சு நல்லா வாட்ட சாட்டமாக வந்தாங்கன்னாவே அதுங்களுக்குள்ளார கிண்டல் அடித்து பேசிக்குங்க. நல்லா உருட்டி வச்சு கேப்ப களி மாதிரி இருக்காயா அப்படின்னு ஒரு உரையாடல் வரும். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ கூட நாங்கள் கேப்ப களி வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சுருவாங்க. நல்லா இறுக்கி அது பார்த்தவங்களுக்கு அது புரியும், அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு இடத்துல 2 பேர் பேசிப்பாங்க, என் தாத்தாலாம் வெள்ளைக்காரங்கிட்டே கூலி வேலை செஞ்சவங்கடா, அப்போல்லாம் அவன் ஒரு சாராயம் வச்சுருப்பான் பாரு, என் தாத்தா வந்து எப்படியாவது ஒரு முழுக்க தொண்டையில் இறங்கின்னு படாத பாடுபட்டாரான். அதை கடைசி வரைக்கும் அவர் குடிக்கலையாம், அப்படியே செத்தே போயிட்டார். உன் தாத்தா வெள்ளைக்காரனை பார்த்துருக்காராமாடா? ஆமாண்டா. இல்லை, வெள்ளைக்காரனை பார்த்தவங்கள நேராக சுருத்து தான் போவாங்களாமே. ஏன்னா அவனை பார்த்தவங்களாமே இங்கேயே நரகத்தை அனுபவிச்சுருவாங்களாம். மேலே போய் நரகத்தை என்னத்தை அனுபவிக்கிறது, அதனால் வந்து நேராக சுருக்கத்துக்கு தான் அனுப்புவாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நக்கல் பண்ணுவான். அந்த மாதிரி இந்த எழுத்து ரொம்ப எனக்கு நெருக்கமாக ரொம்பவே பிடிச்சிருந்தது. இன்னொரு இடத்துல வந்து இந்த முதுவா குடிகள், அவங்களோட குடியில் ஒரு கல்யாணம் நடக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி இரவு வந்து பொண்ணு கொண்டு போய் தெரியாத இடத்துல மறைச்சி வச்சுருவாங்க. மாப்பிள்ளை போயிட்டு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி உறவாடணும் அன்றைக்கி இரவு, கல்யாணத்துக்கு முன்னாடி இரவே. அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா மறுநாள் காலையில் அந்த பொண்ணு வந்து இவன் மாப்பிள்ளைக்கு தங்கச்சி ஆகிடும். வருஷம் ஃபுல்லாக தங்கச்சிக்கு வந்து அவன் சீதனம் கொடுக்கணும், அதாவது விளையாடுறத கொண்டு போய் அவங்க தங்கச்சிக்கு கொடுக்குற மாதிரி. இந்த பழக்கத்துக்கு பின்னாடி ஒரு மகாபாரத கதைகள் இருக்குது. என்ன கதைன்னா, தர்மர் வந்து காட்டில் மறைஞ்சு வாழ்ந்தாங்கள்ல, அந்த 5 பேரும் பாஞ்சாலியும்
இந்த மலைக்காட்டுலேயும் வந்து தங்கி மறைஞ்சு வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ வந்து அந்த குடியில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து தர்மர் மேலே ரொம்ப காதல் ஆயிடுச்சு. இது வந்து பாஞ்சாலிக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த பொண்ணு கொண்டு போய் எங்கேயோ ஒளிக்க வைக்க சொல்லிடுது. பொண்ணு இருந்தால் தானே கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சிருச்சு. தர்மர் இந்த 4 பேர் வந்து தேடுறாங்க அந்த காட்டில் அந்த பொண்ணை வந்து கண்டே பிடிக்க முடியல. கோயிலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. கல்யாணம் நின்று போச்சு. அந்த முதுவக்குடியோட பொண்ணு வந்து தர்மன் அந்த 5 பேருக்கு வந்து தங்கச்சியாக மாறிடுச்சு. தங்கச்சி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுலேருந்து தர்மன் வந்து அந்த தங்கச்சிக்கு வந்து அப்புறம் அந்த பொண்ணு வந்து வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது தர்மன் வந்து முன்னாடி நின்று அந்த பொண்ணுக்கு சீரெல்லாம் கொடுக்குறாரு. இந்த பழக்கம் வந்து இன்னை வரைக்கும் தொன்று தொட்டு அந்த குடியில் வந்து பின்பற்றிட்டு வராங்க. இந்த மகாபாரதம் மலைக்காட்டு மக்களோட கலந்து இருக்குது. இன்னொரு தரக்காட்டில் பார்த்திங்கன்னா 2 பேர் பேசிப்பாங்க. இல்லை நம்ம ஊர் பக்கத்து ஊரில் மண்டபத்தில் ராமாயணம் அப்படின்னு ஒரு கதை வந்து சொல்கிறாங்களாமே, நம்ம போய் பார்ப்போமா அப்படின்னு கேட்டோடனே, டேய் அதெல்லாம் வந்து முதலாளிமாருங்க பார்க்குறதுடா, நம்மள கிட்ட கூட விட மாட்டாங்க, நீ போனேன்னா அடித்து தெத்துடுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த நாவலில் வருது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா மகாபாரதம் வந்து ஏகப்பட்ட வெர்ஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து நாட்டுப்புற கதைகளாகவே நிறையா இருக்குது மகாபாரதம். ராமாயணம் பார்த்திங்கன்னா ஒரு எலிட் அந்தஸ்தோடவே இருந்திருக்கு. எளிய மக்கள்கிட்ட ஏன் வந்து ராமாயணம் அந்தளவுக்கு சேரலை அப்படின்னா, இந்த நாவலில் வந்து இந்த பகுதி எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நிறைய பகுதிகள் எனக்கு வந்து இந்த நாவல் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. செந்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த எழுத்தாளர். அவர் பற்றி ஒரு விக்கி பதிவு இருக்குது. அவரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவர் வந்து போடி நாயக்கனூரில் ஏல விவசாய சங்க கல்லூரியில் வரலாற்றுத்துறையில் இளங்கலை பட்டம் பெற்றவர். இந்த தேனி மாவட்டம் கதைக்களமாக கொண்டு நிறைய புத்தகங்கள், நிறைய கதைகள், நாவல்கள் எழுதியிருக்காரு. அவரோட வந்து 3 கவிதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கு, 6 நாவல் எழுதியிருக்காரு, 9 சிறுகதை தொகுப்புகள் வெளிவந்திருக்கு, ஒரு கட்டுரை தொகுப்பும் வெளிவந்திருக்கு. இந்த நாவல் பார்த்திங்கன்னா தமிழில் மிகச்சிறந்த நாவல் பட்டியலில் முக்கியமான இடத்தை பிடிக்கக்கூடிய நாவல் தான் இந்த கழுதை பாதை. இந்த நாவல் படித்து முடிக்கும்போது ஒரு ஒட்டுமொத்த நாவல் படித்த அந்த ஒரு திருப்தி வரும் இல்லையா, என்ன ஒரு தரமான ஒரு நாவல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு திருப்தி இருந்தது நாவல் படிக்கும்போது. கூட இந்த நாவல் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதனோட டிஸ்கிரிப்ஷன் நான் தரேன், படித்து பாருங்கள். நிறைய வாசகர்கள் இந்த நாவல் முன்னாடி படித்து இருக்கக்கூடும். ஏன்னா அது வந்து மிக மிக முக்கியமான நாவல். என்ன மாதிரி வாங்கிட்டு இவ்வளோ நாள் படிக்காமல் இருந்தீங்கன்னா, தெரியாமல் இருந்தீங்கன்னா இந்த நாவல் கண்டிப்பாக வாங்கி படித்து விடுங்கள். வழக்கமாக வந்து விருப்பம் இருக்கிற நண்பர்கள் அப்படின்லாம் சொல்லுவேன். பட் சில நாவல்கள் வந்து கண்டிப்பாக படித்தே ஆக வேண்டிய நாவல்கள் இருக்கும் இல்லையா, அது வந்து இந்த நாவல் தான். கழுதை பாதை தமிழ் மிக முக்கியமான நாவல். மேற்கு தொடர்ச்சி மலை படம் பார்த்தீங்களா, இந்த கதை இல்லை, கதைக்களம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும். மிக முக்கியமான படம். லெனின் டைரக்டர், நம்ம விஜய் சேதுபதி தான் தயாரிப்பாளர். வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காருன்னா விஜய் சேதுபதி அந்த படம் எடுத்தது தான். அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த நாவல் படிச்சுட்டு நான் அந்த படத்தை மறுபடியும் பார்த்தேன். அப்போ அந்த அந்த ஒளிப்பதிவு அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த நிலம். நீங்கள் நாவலாக படிக்கும்போது நீங்கள் அப்படியே அந்த நிலத்தில் நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் இந்த நாவல் படிச்சிங்கன்னா அந்த நிலத்தில் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. கல்லும் முள்ளும் மேடும் அந்த வாழ்க்கைக்குள்ளார நீங்கள் போயிடுவீங்க. அவ்வளோதான் நண்பர்களே. 0 டிகிரி பப்ளிகேஷனில் இந்த புத்தகம் இருக்குது, வாங்கி படிங்க. கிண்டல் வெர்ஷனும் இருக்குது, தேவைப்படுறவங்க கிண்டல் வெர்ஷனும் வாங்கி படிக்கலாம். நன்றி நண்பர்களே. இது சிவகுமார். இன்னொரு பதிவில் பார்க்கலாம்.